வியூவர்ஸ் வெல்கம் டு பி a book. இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில செகண்ட் லெசனா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடுவண அரசு குறித்து தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதுக்கு அடுத்தது இந்த லெசன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அண்ட் இந்த லெசன்ல கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சட்ட பிரிவுகள் என்ன, அதாவது மென்ஷன் பண்ணாம ஒரு சில சட்டப்பிரிவுகள் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன விதி அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த விதிக்கான எண் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அது குறித்தும் தான் இந்த வகுப்புல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். முதல்ல இந்த நடுவண அரசு அப்படிங்கறத நம்ம மத்திய அரசுன்னு சொல்லி பழகிருப்போம். ஓகேங்களா? சோ நடுவண அரசு வேற மத்திய அரசு வேறையானா கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இந்த நடுவண அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டுடைய ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பு தான் இந்த நடுவண அரசு. அப்ப இது கேட்கலாம், இந்திய நாட்டுடைய ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பு அப்படின்னா எதுனா நடுவண அரசு. இதோடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த நடுவண அரசுடைய நிர்வாகத்தை பத்தி நம்மளுடைய அரசியலமைப்புல ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அதுக்குன்னு விதிகள் இருக்கா, பகுதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. சோ அது எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு பகுதி 5ல சட்டப்பிரிவு 52ல இருந்து 78 வரைக்கும் இந்த நடுவண அரசுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒரு மத்திய அரசுனா எப்படி இருக்கணும், அந்த மத்திய அரசுக்கான தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதற்கான உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவங்களுடைய கடமைகள் பணிகள்லாம் என்ன, அவங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னா எப்படி அவங்க வெளியில போலாம், இல்ல அவங்கள பதவி நீக்கணும்னா அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு அரசியல் அமைப்புல கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய பகுதி அப்படிங்கிறது 5வது பகுதி. சட்டப்பிரிவு அப்படிங்கிறது 52ல இருந்து 78. இந்த பகுதி இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நடுவண அரசின் நிர்வாகம் குறித்து சொல்லக்கூடிய பகுதி எது? 5, சட்டப்பிரிவு 52ல இருந்து 78. இது வந்து ஒரு கண்டினியூவேஷனா தான் வரும். நீங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. ஏன்னா லெசன் 1ல கொடுத்திருப்பாங்க, ஒரு 4A வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் இதுல வரும். சோ இப்ப பகுதி 2ல 5ல இருந்து 11 வரைக்கும் எதை பத்தி சொல்லும் அப்படின்னு, சட்டப்பிரிவு எதை பத்தி சொல்லுதுன்னா குடியுரிமையை பத்தி சொல்லுது. அதற்கடுத்து பகுதி 3ல சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடியது. அதுக்கடுத்தது பகுதி 4ல சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 4A கொடுத்திருக்கக்கூடியது சட்டப்பிரிவு 51A. இந்த 51Aங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி, ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை கடமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 51A தான். அப்ப நம்மளுக்கான அடிப்படை கடமைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. 10 தானே மேம் இருந்துச்சு? ஆமா, முன்னாடி 10 இருந்துச்சு. 2002க்கு அப்புறம் உங்களுக்கு 11வது அடிப்படை கடமையானது சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இந்த பகுதி 5ல சட்டப்பிரிவு 52ல இருந்து 78 வரைக்கும் எதை பத்தி சொல்லக்கூடியதுன்னா நடுவண அரசை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? புரியுதா? சோ இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பாலிட்டியில. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளார்கள் அப்படின்றாங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு சின்ன பகுதி கிடையாது, ஒரு குறுகிய பகுதி கிடையாது. அப்படிங்கும் பொழுது இது ஒரு பரந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அப்ப நார்த்ல வேற மொழி பேசுவான், சவுத்ல வேற மொழி பேசுவான், அவனுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும், நம்மளுடையது வேற மாதிரி இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி நம்ம அதுக்கேத்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து கொடுக்கறதுல இந்த அரசியல் நிர்ணய சபையானது சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பரந்த நிலப்பிரிவுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து ஆட்சி செஞ்சா எல்லா பகுதியும் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இந்த மிக பரந்த நிலப்பரப்பை மாநிலங்களா பிரிப்போம். அந்த மாநிலங்கள்ல ஒரு ஆட்சி செய்யட்டும், அந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஹெட்டா வந்து நம்ம மத்தியில வந்து ஒரு ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டாட்சி முறைக்கு வழிவகுத்திருக்கிறாங்க. அரசு 3 அங்கங்களை கொண்டது. எந்த அரசு? இந்த நடுவண அரசு 3 அங்கங்களை கொண்டது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கூற்றுகள்ல கேட்டிருக்காங்க. நடுவண அரசு எத்தனை அங்கங்களை கொண்டிருக்கு அப்படின்னா 3 அங்கங்களை கொண்டிருக்கு. அப்ப அந்த 3 அங்கங்கள் என்னன்னா,
ஒண்ணு நிர்வாகம், இன்னொன்னு சட்டமன்றம், இன்னொன்னு நீதித்துறை. அப்போ இந்த நிர்வாகத்துக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர், அவருக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழ இந்த நிர்வாகத்தை பார்க்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர். அந்த பிரதம அமைச்சருக்கு வந்து ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். ஏன்னா ஒரு பர்சனால இவ்ளோ பெரிய நாட்டுக்கு தேவையான எல்லா கடமையும் செஞ்சிட முடியுமானா முடியாது. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். சோ அந்த குழுவுடைய தலைவராகத்தான் பிரதம அமைச்சர் இருப்பாரு. சோ இந்த அமைச்சரவை குழுவுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நடுவுல பாலமா தான் யார் அமைஞ்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர். இந்த கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குழுவுக்கும் பாலமாக செயல்படுபவர் யார் அப்படின்னு. சோ இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல பாலமாக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர். ஓகேங்களா? சோ இதுதான் நிர்வாகத்திற்கான அமைப்பு. அடுத்தது நடுவண அரசுடைய சட்டமன்றம் அப்படின்னா எதுனா நாடாளுமன்றத்தை தான் நடுவண அரசுடைய சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. இப்ப மாநிலத்துக்கு அப்படின்னா மாநிலத்துடைய சட்டமன்றத்தை சட்டமன்றம்னு தான் சொல்லுவோம். ஆனா மத்திய அரசுடைய சட்டமன்றத்தை நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கிறது. இந்த 2 அவைகள்ல ஒண்ணு மாநிலங்களவை, அது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல ராஜ்யசபான்னு தான் கொடுத்திருப்பாங்க, மாநிலங்களவைன்னு கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால 2யும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு அவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை, அதாவது லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மாநிலங்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? நேரடியா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா? கிடையாது. ஓகேங்களா? இவங்க வாக்காளர் குழுமத்தால இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சோ இதுல 238 உறுப்பினர்கள் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? இதுல மீதி 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினராக ஆட் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான். அப்ப மொத்தமா இந்த மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள் கொண்டு இருக்கும். அதுவே மக்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 545 உறுப்பினர்களை கொண்டு செயல்படக்கூடியதுதான் இந்த லோக்சபா. இந்த 545ல 543 பேர் மக்களால எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல 2 பேர் மட்டும் ஆங்கிலோ இந்தியன்ஸ். இவங்கள வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஓகேங்களா? இது புரியுதா? பட் இப்போ 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2019 கொண்டு வரப்பட்டது. 2020 ஜனவரியில இருந்து அது நடைமுறைக்கு வந்தது. சோ அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆங்கிலோ இந்தியனுக்கான அந்த ரிசர்வ்டு சீட்டை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கான அந்த நியமனத்துக்கான அந்த சீட்டு வந்து இப்போ கிடையாது. அந்த ரிசர்வேஷன் இப்போ கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப 543 மக்கள் தான் நேரடியாக மக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதுக்கு அடுத்தது 3வது அங்கமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதித்துறை. இந்த நீதித்துறை அப்படிங்கும் பொழுது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு, உச்சபட்ச அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான். அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி. அவருக்கு கீழதான் மத்த நீதிபதிகள்லாம் வருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த மத்திய அரசு அப்படிங்கறத 3 அங்கங்களா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு நிர்வாகம், ஒண்ணு சட்டமன்றம், இன்னொன்னு நீதித்துறை. புரியுதுங்களா? அடுத்தது இதேதான் உங்களுக்கு மறுபடியும் டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. நடுவண நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் இத்தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆகியோரை உள்ளடக்கியதாக இருக்கும். இதுவே நடுவண சட்டமன்றம் அப்படிங்கிறது நாடாளுமன்றம்னு அழைக்கப்படுகிறது. இதுல 2 அவைகள் இருக்கு. ஒண்ணு மாநிலங்களவை ராஜ்யசபா, இன்னொன்னு மக்களவை லோக்சபா. நடுவண அரசுடைய நீதித்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. இப்போ இதுல இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகத்தின் தலைவனான இந்திய குடியரசுத் தலைவர் தான். சோ அவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவருடைய கடமைகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கறதான் அடுத்து நம்மளுக்கு விரிவா கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல இந்திய குடியரசுத் தலைவர் நடுவண அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். சோ இது ரொம்ப முக்கியம். நடுவண அரசுடைய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர்லயும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த பகுதியிலிருந்து இந்திய குடியரசுத் தலைவர்ங்கிற ஒரு பகுதியிலிருந்து கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல்லயே
பாலிட்டி பிஒய்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க, குடியரசுத் தலைவர் ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே புக் ப்ரூஃபோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்போம். அதுல இந்த கொஸ்டினும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். அவர் பெயர் அளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குடியரசுத் தலைவர் நடுவண அரசுடைய தலைவர் தான். பட் இருந்தாலும் பெயர் அளவுக்கு தான் இவர் ஒரு நிர்வாக அதிகாரம் பெற்றவர். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரதமர் கிட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். அது மட்டும் இல்லாம முப்படைகளுடைய தலைமை தளபதியாகவும் செயல்படுகிறார். சோ இவரு நம்ம நாட்டுடைய 3 படைகளுக்கும் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். நடுவண அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் உள்ளார். இது உங்களுக்கு புக் பேக்லயே கேட்டிருப்பாங்க. மத்திய அரசுடைய அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அரசியல் அமைப்புடைய இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஹெட் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்றோம். சோ ஆர்டிகல் 53 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் நேரடியா அவருடைய இதெல்லாம் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா அவருக்கு கீழே இருக்க பர்சன்ஸை வச்சு கூட, அவருடைய சார்நிலை அலுவலர்களை வச்சு கூட இந்திய நடுவண அரசுடைய நிர்வாகத்தை அவர் மேற்கொள்வார் அப்படின்றாங்க. சோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா 53. உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த 3 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஒவ்வொரு வரியும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வரியும் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வச்சதா இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு 12த்னா கூட நிறைய வளவளன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு முக்கியமானதுதான். ஓகேங்களா? சோ ஏன்னா நிர்வாக தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். பெயரளவுல நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். தலைமை தளபதி யார் முப்படைகளுக்கு? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்புடைய தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். அப்ப குடியரசுத் தலைவர் எப்படி இந்த நடுவண அரசை நிர்வாகத்தை மேற்கொள்வார்? நேரடியாகவும் மேற்கொள்ளலாம், இல்லைன்னா அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவும் அவர் இந்த நிர்வாகத்தை மேற்கொள்ளலாம். அப்ப இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது 53. அவ்வளவுதான். அப்போ இந்த இந்திய குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 58. அப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் என்னது 58. இது உங்களுடைய புக்ல மென்ஷன் பண்ணல, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 58ல தான் ஒரு குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ என்னென்ன தகுதிகள் அப்படின்னா, முதல் தகுதி அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது 35 வயது பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும். மத்திய அரசுலயோ இல்ல மாநில அரசுலயோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகள்லயோ ஊதியம் பெறக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது 3வது. அடுத்தது ஒரு மக்களவை உறுப்பினராக என்னென்ன தகுதியெல்லாம் அவர் பெற்றிருக்கணுமோ அது எல்லாத்தையுமே இவரும் பெற்றிருக்கணும். ஒரு லோக்சபால ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா மக்களால தேர்ந்தெடுக்கக்கூடியதான் இந்த லோக்சபா உறுப்பினர்கள். அப்போ ஒரு மக்களால எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இவருக்கும் இருக்கணும். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில இருக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். ஏன்னா இதே பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அங்கேயும் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியில கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிறர்கிட்ட கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்த இயலாத ஒரு நபராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அந்த அவையில இருக்கக்கூடியவர்கள் இவருடைய பெயரை ஒரு 50 பேர் வாக்காளர் குழுமத்துல இருக்கிறவங்க ஒரு 50 வாக்காளர்கள் என்ன பண்ணணும்னா இவருடைய பேரை முன்மொழியணும். அவங்க சொன்ன உடனே இன்னொரு 50 பேர் அதுக்கு வழிமொழியணும். மொத்தமா ஒரு 100 பேர் சேர்ந்து இவர் நிக்கட்டும்பா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இவரால அந்த எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஓகேங்களா? அது என்ன வாக்காளர் குழுமம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வாக்காளர் குழுமம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது மாநிலங்களவை மக்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், மக்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும். அப்ப மாநிலத்துல இருக்கிறவங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்களான்னா, ஒவ்வொரு மாநிலத்துடைய சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏவும் இந்த வாக்காளர் குழுமத்துல அடங்குவாங்க. எம்பிஸ், எம்எல்ஏஸ்னு சிம்பிளா சொல்லிடலாம் உங்களுக்கு புரியுற மாதிரினா.
சோ அப்ப மத்திய அரசுல 2 அவையின் உறுப்பினர்கள், மேலும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம தேசிய தலைநகர் நம்மளுடைய தலைநகரான டெல்லியில ஒரு சட்டமன்றம் இருக்கு. டெல்லிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஆனா யூனியன் டெரிட்டரியிலுமே ஒரு சில யூனியன் டெரிட்டரியில தான் சட்டமன்றம் இருக்கு. சோ அதுபடி டெல்லியில இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், புதுச்சேரியிலயும் உங்களுக்கு சட்டமன்றம் இருக்கு. புதுச்சேரியும் ஒரு யூனியன் டெரிட்டரி தான். சோ அப்ப புதுச்சேரியோடைய உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து இந்த வாக்காளர் குழுமம். அது என்ன மேம் யூனியன் டெரிட்டரிக்குன்னு ஒரு அசெம்பிளி இருக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது ஒரு குடியரசுத் தலைவருக்கு கீழ வரக்கூடிய நேரடி கண்ட்ரோலுக்கு கீழ வரக்கூடியது. ஆனா ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் அதுக்குன்னு ஒரு சட்டமன்றத்தை கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டா இந்த டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப மாத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு அசெம்பிளி இருக்கு. சோ இதெல்லாம் தான். ஓகேங்களா? சோ அப்ப இவங்க எல்லாரும் தான் சிம்பிளா சொல்லணும்னா ஆல் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அவ்வளவுதான். இவங்கல்ல இந்த எல்லா இந்திய திருநாட்டுல இருக்கக்கூடிய எம்பிஸும் எம்எல்ஏஸும் சேர்ந்து அதுல இருக்க ஒரு 50 பேர் அவரோட பேரை சொல்லணும். அத அவர் சொன்ன உடனே இன்னொரு 50 பேர் ஆமா இவரு நிக்கட்டும் அப்படின்னு அதுக்கு வழிமொழியணும். வழிமொழிந்தால் மட்டுமே ஒரு மனிதன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியும். வின் பண்றாங்கன்னு கூட சொல்லல. போட்டியிடுறதுக்கே இவ்வளவு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. இவர் ஒரு எம்எல்ஏவாகவோ இல்ல ஒரு எம்பி ஆகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாரு அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்துல அவர் பதவி ஏற்பார் பாருங்க குடியரசுத் தலைவர்னு. அன்னைக்கு அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியா இருக்கட்டும் அல்லது எம்பி பதவி சட்டமன்ற உறுப்பினராவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய அந்த பதவி காலியானதாக அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் பை எலெக்ஷன் வச்சு அந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புரியுதா? சோ இதுதான் வந்து குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள். அதுக்கு அடுத்தது இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா பகுதி. இந்த பகுதியில இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருப்பிடம் பத்தி கேட்டிருப்பாங்க. இதுல புதுடெல்லியில ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுதான் குடியரசுத் தலைவருடைய இல்லம். அப்ப புது டெல்லியில இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய இல்லத்துடைய பெயர் என்னன்னா ராஷ்டிரபதி பவன். ஓகேங்களா? அவருடைய இல்லம், அலுவலகம் இரண்டும் வந்து ஒரே கட்டிடத்துலதான் அமைந்திருக்கும். இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்கள்ல இருக்கு. அதாவது டெல்லியில எப்பவுமே அவருடைய இருப்பிடம் அண்ட் அவருடைய அலுவலகம் ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரிதான் அவருக்கான வசதிகள் செய்து கொடுப்பார்கள். இவருக்கு புதுடெல்லியில ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிற ஒரு குடியரசுத் தலைவர் இல்லம் இருக்கிறது. அங்க ஒரு இடத்துலதான் இருக்கா அப்படின்னா கிடையாது. நார்த்ல ஒண்ணு இருக்குது, சவுத்ல ஒண்ணு இருக்கு. நார்த்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்லால இருக்கு. இந்த சிம்லால ரீட்ரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்ரீட் கட்டிடம் தான் சிம்லால இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய இல்லம். அதுவே சவுத்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம். ஓகேங்களா? ராஷ்டிரபதி நிலையம்ங்கிறது ஹைதராபாத்ல இருக்கக்கூடியது. ராஷ்டிரபதி பவன்ங்கிறது டெல்லியில இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்கும் இவர் வருவாரா அப்படின்னா வருவாரு. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இங்க வந்து அவருடைய அலுவலக பணிகளை மேற்கொள்வாரு. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பாருங்க ஒண்ணு நார்த்ல இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு சவுத்ல இருக்கு, இன்னொன்னு இந்த நடுவுல இருக்கு. சோ இதுல இருந்து இந்திய நாட்டுடைய ஒற்றுமை மற்றும் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தை பறைசாற்றுது இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றாங்க. அதாவது எல்லாத்தையுமே கொண்டு இருக்கிறாங்க. ஒரு குடியரசுத் தலைவர்னா டெல்லியில மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னா கிடையாது. நார்த்துக்கும் போவாரு, சவுத்துக்கும் வருவாரு, நடுவுல இருந்தும் ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்வார். அப்ப எல்லாரையும் கவனிக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு மெயின் பாயிண்டா இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி நடக்கும். இப்ப ஒருத்தர் நின்னுட்டாரு, நின்னதுக்கு அப்புறம் இப்ப 50 பேர் முன்மொழிஞ்சுட்டாங்க, அது 50 பேர் வழிமொழிஞ்சுட்டாங்க. அவர் எலெக்ஷன்ல நின்ட்டாரு. இப்ப அவர் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். குடியரசுத் தலைவர் பகுதியில இருந்து கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ரிப்பீட்டடா கேக்குறது இத பத்தி கேட்பாங்க. சோ அப்ப என்ன முறை அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம்.
ஓகேங்களா? சோ இப்படி யார் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, வாக்காளர் குழுமம். அப்ப வாக்காளர் குழுமம் அப்படின்னா என்னன்னா, மாநிலங்களவை, மக்களவையுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எம்பிஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அதுக்கடுத்தது ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டும் இல்லாம யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் வந்து இந்த வாக்காளர் குழுமம். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யாரு பதவி நியமனம் செய்து கொடுப்பார்கள், யாரு பதவி பிரமாணம் செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் அந்த பதவியேற்பு உறுதிமொழியை செய்து வைக்கிறார். இதோடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 60 சட்டப்பிரிவு 60ல சொல்றாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவருக்கு உறுதிமொழி செய்து பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஆர்டிகல் 60. இத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு குடியரசுத் தலைவருக்கு எத்தனை வருஷம் வந்து பதவிக்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அப்ப இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னா, ஆர்டிக்கல் 56. சட்டப்பிரிவு 56ல குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 ஆர்டிக்கலும் உங்களுடைய புக்ல மென்ஷன் பண்ணல. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. 5 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 56, ஆர்டிகல் 60. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த பதவியேற்பு உறுதிமொழிய செய்து வைப்பார் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்தல்ல போட்டியிடுவதற்கான தகுதிகளை சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா 58. ஓகேவா? நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்து கொடுத்திருக்காங்க. ஒண்ணு நிர்வாக அதிகாரங்கள். அது என்ன நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ள வேண்டும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல். இப்போ இந்தியா கவர்மெண்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, அது யார் பேர்ல தான் வந்து செயல்படும் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரதமர் வந்து வேற ஒரு நாட்டுக்கு போறாரு, போயிட்டு அங்க ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்றாரு, ஒரு ட்ரீட்டி போடுறாரு அப்படிங்கும் பொழுது, அந்த உடன்படிக்கை யாருடைய பெயர்ல தான் அங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் நடக்குமே தவிர பிரதமருடைய பெயர்ல நடக்காது. அப்போ இந்திய நிர்வாகத்துடைய மத்திய அரசுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே, எல்லா நடவடிக்கைகளுமே யாருடைய பெயர்ல தான் நடக்கணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரினுடைய பெயர்ல தான் நடக்கணும். அதை பண்ணக்கூடிய பர்சன் பிரதமரா இருக்கலாம். ஆனா அங்க குடியரசுத் தலைவர் தான், அவருடைய பேர்ல தான் அது நடக்கும். ஓகேங்களா? சோ அத பத்தி சொல்லக்கூடியதா இந்த ஆர்டிகல் 77. அதுக்கு அடுத்தது பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். அப்போ ஒரு எலெக்ஷன் வச்சுட்டாங்க மக்களவை தேர்தலுக்கு. சோ மக்களவை தேர்தல்ல ஜெயிச்சுட்டாங்க. ஒரு கட்சி வின் பண்ணிருச்சு. அந்த கட்சியோடைய அந்த கட்சியில இருந்து ஒரு பர்சனை வந்து பிரதமரா நியமிப்பாங்க. சோ அந்த பர்சனுக்கு பதவி பிரமாணம் யார் செய்து வைக்கிறார்கள்னா, குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பாரு. அப்ப அவங்களுக்கு சேர்த்து அந்த பிரதமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு மத்திய அமைச்சர் குழு ஒண்ணு இருக்கும். அதான் அமைச்சரவை குழுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அமைச்சர்களுக்கு யாரெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்கள்னா, இந்த குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறை ஒதுக்கீடுகளும் செய்கிறார். இப்போ ஒரு அமைச்சரவை குழு உருவாக்குறீங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைச்சரை போடுவாங்க. ஹெல்த்துக்கு இவரு போடுங்க, மெடிக்கலுக்கு இவரை போடுங்க, சட்டத்துறைக்கு இவரை போடுங்க, அடுத்தது பினான்ஸ்க்கு இவங்களை போடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் தான் பரிந்துரைப்பாரு. இந்த பர்சன் தான் இது கரெக்ட், இந்த துறைக்கு சரியா இருப்பாரு, இந்த பர்சன் தான் இந்த துறைக்கு சரியா இருப்பாரு அப்படின்னு பிரதமர் வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாரு. அந்த ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அந்த அமைச்சரவை குழு உறுப்பினர்களையும் நியமிப்பார். ஓகேங்களா? இந்தியாவுடைய மிக முக்கியமான பதவிகளான மாநில ஆளுநர், உச்சநீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் UPSC உடைய ஹெட் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள் ஆகியோர் குடியரசுத் தலைவர் தான் பதவி நியமனம் செய்து வைக்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சட்டமன்ற அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது தேர்தல் நடக்குது, மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ மக்களவை உறுப்பினர்கள்ல ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று வின் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த பாராளுமன்றத்துல முதல் கூட்டத்தை யார் தொடங்கி வைப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அப்போ
சட்டமன்ற அதிகாரம் அப்படிங்கும்போது நாடாளுமன்றத்துல முதல் கூட்டத்தில் உரையை துவங்கி வைப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த பொது தேர்தலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் கூட்டத்துக்கு உரையாற்றி துவக்கி வைப்பவர் குடியரசுத் தலைவர். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றத்துல முதல் கூட்டம் வந்து இவருடைய உரையோட தான் தொடங்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டத்துல உரையாற்றுபவர் யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றலோட தான் அந்த கூட்டமானது தொடங்கும். இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு குடியரசுத் தலைவர் எத்தனை முறை வந்து கூட்டத்தை கூட்டலாம், நாடாளுமன்றத்தை கூட்டலாம் அப்படின்னா 2 முறை கண்டிப்பா கூட்டணும். அதுக்கு மேல அவர் நினைச்சா கூட்டலாம். தப்பு கிடையாது. ஆனா 2 முறை கம்பல்சரி அப்படின்றாங்க. அப்ப 2 முறை ஆண்டுக்கு குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். மறுபடியும் சொல்றேன். 2 முறை வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட்டக்கூடாதா அப்படின்னா அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை வந்து கூட்டலாம். சோ அவர் கூப்பிடலாம். அவைக்கு அழைப்பு விடுக்கலாம். விடுத்து வந்து சேருங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்க அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது. அது அவருடைய சட்டமன்ற அதிகாரம். ஓகேங்களா? அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம் அப்படின்றாங்க. அப்போ மக்களவையிலயும் சரி, மாநிலங்களவையிலயும் சரி, ஒரு பில் பாஸ் ஆகாம அப்படியே நிலுவையில இருக்கு அப்படின்னா அந்த மசோதா குறித்து அவர் கேள்வி எழுப்பலாம். ஏன் இன்னும் இந்த மசோதா வந்து நிலுவையில இருக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேட்கலாம். கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இது ஏன் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அவை ஒரு மசோதா நிறைவேற்றணும் அப்படின்னா 2 அவைகளிலும் நிறைவேற்றதுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போகும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வழங்கினதுக்கு அப்புறம் அது சட்டத்துல ஆட் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் ப்ரொசீஜர். அப்படிங்கும் பொழுது இந்த 2 அவையிலயும் அந்த பில் பாஸ் ஆனதா, மாநிலங்களவை, மக்களவை 2 அவையிலயும் அந்த மசோதா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவருடைய கவனத்துக்கே போகும். ஆனா இதுல அதுக்கு முன்னாடியே அவர் தலையிடலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்ப அந்த 2 அவையில ஏதாவது ஒரு அவையில ஒரு மசோதா நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா ஏன் அது நிலுவையில் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய அதிகாரமானது ஒரு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பின்புதான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாக மாறும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா 2 அவையிலையும் அந்த பில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இருந்தாதான் அது கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் ஆகும், சட்டமா மாறும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் மசோதாவைத்தான் இருக்கும். அடுத்தது நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. மத்த மசோதாலாம் நாடாளுமன்றத்துல 2 அவைகளையும் அறிமுகம் செய்து அது பாஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவர்கிட்டயே போகும். ஆனா நிதி மசோதா மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யார்கிட்டதான் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற அவைகளுக்கே வரும். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. நிதி மசோதா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நிதி மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தால அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, மாநிலங்களவையில் நடந்தாலும் சரி, மக்களவையில நடந்தாலும் சரி, இல்ல 2 அவையும் சேர்ந்து ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவர் அந்த கூட்டத்தை முடித்து வைக்கலாம், இது கலைக்கலாம். ஓகேங்களா? அதுதான் அந்த அதிகாரமும் இவருக்கு இருக்கு. அடுத்தது மக்களவை 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. அது என்ன மக்களவை? தேர்தல், நம்ம தேர்தல்ல நிக்கக்கூடிய பர்சனுக்கு ஓட்டு போட்டு இங்க இருந்து மத்திய அமைச்சரா நம்ம மாத்தி உருவாக்குறோம் பாருங்க, அவங்கதான் வந்து மத்திய அமைச்சர்கள், மக்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஆனா அந்த 5 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள பதவியிலிருந்து வெளியேற்ற முடியுமானா கண்டிப்பா முடியும், ஒரு குடியரசுத் தலைவர் நினைச்சாரு அப்படின்னா. சோ அப்ப குடியரசுத் தலைவர் வந்து இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு கருதினாருங்கிற பட்சத்துல அந்த மக்களவையை அவருக்கு கலைக்கக்கூடிய அதிகாரமானது இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சென்ட்ரலுக்கு அனுப்பக்கூடிய அந்த மத்திய அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த அவையை, மக்கள் அவையை கலைக்கும் அதிகாரம் 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பே கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில 12 நபர்களை நியமனம் செய்யலாம். எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நிக்காம ஒரு 12 பேர் வந்து மாநிலங்களுடைய உறுப்பினர்களாக, அதாவது மத்திய அமைச்சர்களா மாற முடியும். சோ இதை எப்படி செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை,
சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களைத்தான் இந்த மாதிரி இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் டைரக்டா நியமனம் பண்ணுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் கூட ஒரு எம்பியா இருந்தார். சோ அது இந்த மாதிரிதான். ஓகேங்களா? அடுத்தது, மேலும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்த இடத்துலயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு கருதும் பட்சத்துலதான் இவங்களை நியமிப்பாங்களே. ஆனா இப்போ 104 அமெண்ட்மெண்ட் படி, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இது இல்லவே இல்லை. இப்போ இது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, இதெல்லாம் தான் இவருடைய சட்டமன்ற அதிகாரம். அதாவது முதல்ல பொது தேர்தலுக்கு அப்புறம் உரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைப்பார். ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டம் இவரோட உரையோட தான் தொடங்கும். அதுக்கு அடுத்தது ஒரு வருஷத்துக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டணும். அது இவருடைய கம்பல்சரி டியூட்டி. ஒரு மசோதா நிலுவையில் இருக்குன்னா அது குறித்து கேள்வி எழுப்பலாம். அதுக்கு அடுத்தது, இவருடைய ஒப்புதல் பெற்ற பின்புதான் ஒரு மசோதாவானது சட்டமாக மாற்றமடையும். அதுக்கடுத்து ஒரு நிதி மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்திலேயே அறிமுகம் செய்யப்படும். எந்த ஒரு அவையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்கு. ஒரு மக்களவையுடைய காலம் 5 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அதை பாதியிலே கலைக்கக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநிலங்களவையில 12 நபர்களை இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக பணி துறையில சிறந்து விளங்கியவர்களை இவர் மாநிலங்களவை உறுப்பினராக எந்த ஒரு தேர்தலும் இல்லாமல் நேரடியாக நியமனம் செய்யலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இவருடைய சட்டமன்ற அதிகாரங்கள். அப்ப நிதி அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? நடுவண அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இது என்னன்னு தெரியுதா? நிதி மசோதா அப்படின்னு சொல்றோம்ல. சுப்பா ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் பார்த்து, ஓகே சரியா இருக்குப்பா, கொண்டு போய் அவையில இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பில்ல கொண்டு போய் மக்களவையில சமர்ப்பிப்பார். ஓகேங்களா? அந்த பட்ஜெட் தாக்கல் இவருடைய இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், இவருடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் நடக்கும். அதுக்கு அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரும் அளித்துள்ளது அப்படின்றாங்க. சோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, பணம் மொத்தமும் யார்கிட்ட இருக்கட்டும், அவசர நிலை பணம் எல்லாம், அவசர கால நிதி எல்லாமே குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கட்டும். அவரு நினைச்சாதான் அது யூஸ் பண்ண முடியும். ஒரு பிரதமர் நினைச்சா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, இவருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இப்ப மானியம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இருந்தாதான் அந்த மானியத்தை அவங்களால அறிவிக்கவே முடியும். சோ இப்ப இந்த மானியத்தை எல்லாம் தீர்மானம் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். என்னதான் அது பிரதமர் வழியாக உங்களுக்கு சேர்ந்தாலும் கூட அது குறித்து சொல்லக்கூடியவர், ஒப்புதல் அளிக்கக்கூடியவர் குடியரசுத் தலைவர் தான். அதுக்கு அடுத்தது, இந்தியாவுடைய அந்த அவசர நிதியிலிருந்து அரசுடைய எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம நாட்டுக்கு வருது, நிதி நெருக்கடி வருது அப்படின்னா அந்த ஃபண்ட் எடுத்து அதுல பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதி குழுவினை அமைக்கிறார். பினான்ஸ் கமிஷனை ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸும் ஆர்டிகல் 280 படி ஒரு நிதிக்குழுவை யாருதான் அமைப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். இது நிறைய பேர் பிரதமர் அமைப்பார்னு நினைக்கிறீங்க. நிதி கமிஷன், இது பினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு யார் தான் அமைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280 படி குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். அப்போ வரவு செலவு திட்டம் எல்லாம் இவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, பாராளுமன்றத்துல இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, அவசர கால நிதி எல்லாம் யார்கிட்டதான் இருக்கும்? குடியரசுத் தலைவர். ஒருவேளை நம்ம நாட்டுல எதிர்பாராத செலவு ஏற்படுது அப்படின்னா அந்த நிதியை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர். ஒரு மானிய கோரிக்கை நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த மானிய கோரிக்கையை கொண்டு வர முடியறது யாரால அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவரால மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் இவருடைய நிதி, அதாவது மணி ரிலேட்டடான பவர்ஸ். அதுக்கு அடுத்தது நீதி அதிகாரம். இது ரொம்பவே முக்கியமானது. இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 72 படி நீதிமன்றத்தால தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு அந்த தண்டனையை குறைக்கலாம், அல்லது தண்டனை காலத்தை குறைக்கலாம், இல்லைன்னா தண்டனையிலிருந்து விடுப்பு அளிக்கலாம், இல்ல ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபரை அவர் அந்த மரண தண்டனையிலிருந்து குறைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது அவரை ரிலீஸும் பண்ணலாம், அவருடைய தண்டனையை குறைக்கலாம். அதை பத்தி சொல்லக்கூடியதா எதுனா ஆர்டிகல் 72. ஓகேங்களா? சோ அப்ப அரசியலமைப்பு சட்டம் 72 படி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனையை குறைக்கவும்
ஒத்தி வைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது குடியரசுத் தலைவர் தான் நம்மளுடைய நாட்டுடைய முப்படைகளின் தலைமை தளபதின்னு சொன்னோமா? சோ அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 53(2) ஓகேங்களா? சட்டப்பிரிவு 53 உட்பகுதி 2ல இந்த குடியரசுத் தலைவர் தான் தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு படைனா முப்படை இருக்கு நம்மளுடைய நாட்டுல. சோ அந்த 3 படையுடைய தலைமை தளபதியாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 53 உட்பகுதி 2 ஓகேங்களா? அவர் சட்டத்தின்படி ராணுவத்தை வழிநடத்துகிறார். அதுக்கு அடுத்தது ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படிங்கும் பொழுது வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் இவர்தான் வரவேற்கிறார். அதாவது நம்ம நாட்டுல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மத்த நாட்டுக்கு அனுப்புவாங்க. சோ அதான் இந்திய தூதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அமெரிக்காக்குன்னு ஒரு இந்திய தூதர் இருப்பாரு, ஜப்பானுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப மத்த நாடுகளுக்குன்னு ஒரு இந்திய தூதரை வைப்பார். அவங்கள நியமனம் செய்யறது இவர்தான். அதே மாதிரி மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கண்ட்ரீஸ்க்கு வருவாங்கல்ல, இப்ப அமெரிக்காவுடைய தூதர் வந்து இந்தியாவுக்கு வருவாங்கல்ல, அவங்கள யார் வந்து வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் வெல்கம் பண்ணுவார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே நடக்கும். அதாவது பிரதமர் போய் மத்த நாடுகளுடைய ஒப்பந்தங்கள் போடுறாரு, இல்ல ஒரு உடன்படிக்கையில கையெழுத்திடுறாரு அப்படின்னா இது எல்லாமே இந்திய அரசுடைய நிர்வாக தலைவரான குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் அது எல்லாமே நடக்கும். போய் அந்த வேலையை பாக்குற ஒரு பர்சனா வேணா பிரதமர் இருக்கலாம். ஓகேங்களா? மத்தபடி எல்லாமே குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் நடக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். குடியரசுத் தலைவர் வந்து இந்திய திருநாட்டுல என்ன பண்ணலாம்? 3 அவசர நிலையை வந்து பிறப்பிக்கலாம். ஒண்ணு 352வது சட்டப்பிரிவின்படி தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 356 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் தேவையற்ற ஒரு பகுதின்னு கருதப்பட்டதும் இந்த 356 தான். ஏன்னா ஒரு மாநில அரசு சரியாக செயல்படவில்லை, இதை வந்து இதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஒரு கடிதம் அனுப்பிவிட்டார். ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஒரு கடிதம் அனுப்பிவிட்டார் எனில் குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 352 பயன்படுத்தியோ அல்லது 356 பயன்படுத்தியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாநில அரசை கலைச்சிருவாங்க. சோ அந்த அதிகாரம் இந்த சட்டப்பிரிவு 356ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நிதி நெருக்கடி அப்படிங்கும் பொழுது 360 நிதி நெருக்கடிக்கான சட்டப்பிரிவு. இதுவுமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில இந்த 3 சட்டப்பிரிவுகளும் கேட்கப்பட்டுட்டே இருக்கு. அடுத்தது கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல அதிகபட்சமாக 9 முறை இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைபெற்றிருக்கு. முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல 1951ல தான் நடக்குது. அடுத்தது குடியரசுத் தலைவர் இப்போ அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எப்படி நியமிக்கிறோம் அப்படின்லாம் பார்த்தோம். சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவரை எப்படிப்பா நீக்கிறது, அவர் ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை செஞ்சுட்டாரு, அப்ப அவரை நீக்கணும் அப்படின்னா எப்படி நீக்கணுங்கிறதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. ஒரு குடியரசுத் தலைவர் அவரா பணி துறக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி குவிட் பண்றாரு அப்படின்னா அவருடைய அந்த ராஜினாமா கடிதத்தை, பணித்துறப்பு கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு அவரு வெளில வந்துடலாம். இல்ல அப்படின்னா ஆர்டிகல் 61 படி ஆர்டிகல் 61 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு விட்டார் அப்படின்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவரை நீக்கிடலாம் நாடாளுமன்றத்துல. சோ அதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 61 சொல்லுது. அப்ப அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலமாக அவர் நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா இந்த 61. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அவருக்கு எதிராக ஒரு குற்றம், அதாவது இவர் வந்து குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவரை எப்படி நீக்கணும்னா ஒரு 1/4 ஆஃப் த பர்சன்ஸ் மெம்பர்ஸ் இருக்கு அந்த அவையில இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள்ல 1/4 25% ஆஃப் உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல அந்த 1/4 ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கையெழுத்து போட்டுருக்கணும். கையெழுத்து போட்டு 14 நாளுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி நீங்க இந்த சட்டத்தை மீறிட்டீங்க, அதனால உங்களை நீக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ அனுப்பணும். அந்த நோட்டீஸ் அனுப்பி 14 நாளுக்கு அப்புறம் அது குறித்து பாராளுமன்றத்துல விவாதம் நடக்கும். அந்த விசாரணையில அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 2/3 அதாவது 66.66% மேல
ஆமா இவரு தப்பு பண்ணிருக்காரு, இவரை நீக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு பதவி பறிபோகிவிடும். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இது இங்க கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது இவருக்கு எதிரா இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி 2 அவையிலும் தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4 1 பங்கினருக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ்ல கையெழுத்து எழுப்பி அனுப்பணும். இந்த இடத்துல ஆதரவுன்னு சொல்லக்கூடாது. கையொப்பமிட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆதரவுங்கிறது வந்து 2/3க்கு மேல இருக்கணும். பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை இருந்தா தான் வந்துட்டு குடியரசுத் தலைவர நீக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அந்த அவையில இருக்கக்கூடிய 2/3 உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர நீக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். தெரிவிச்சா மட்டும் தான் வந்து குடியரசுத் தலைவர 61 படி நீக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின்பு இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வரைக்கும் அவர் பதவியில தொடரலாம். அதாவது அவரே நினைச்சாரு அப்படின்னா ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். இதுவே அவர் ஒரு குற்றம் செய்திருக்காரு அப்படின்னா 2 அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த அசெம்பிளி இருக்கவங்க சைன் பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது 14 நாளுக்கு முன்னாடியே குடுத்துறணும். அதுக்கப்புறம் அது குறித்து விசாரணை நடக்கும் பொழுது 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும். தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா, அது வந்து செயல்படுத்தப்படும். ஓகேங்களா? அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா 63 சட்டப்பிரிவு 63 இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவியை பற்றி சொல்லக்கூடியது. நாட்டுடைய 2வது உயர்ந்த பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிதான். அதாவது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். 2வது குடிமகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவரு துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? சோ நம்ம நாட்டுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அடுத்தது இந்த பதவி எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இது வந்து இந்த அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றதுதான் இந்த துணை குடியரசுத் தலைவர். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு ஹெல்ப்பா தான் இது நடக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ட் ஒரு துணை குடியரசுத் தலைவரா நிக்கணும் அப்படின்னா, அதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கும்னா, ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். 35 வயது பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும். மத்திய அரசுலயோ, மாநில அரசுலயோ ஊதியம் பெறக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடாது. இவரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவர்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி. ஆனா துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவரு ஜஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருந்தாலே போதுமானது. இத நோட் பண்ணிக்கோங்க. இதுலதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. குடியரசுத் தலைவருங்கும் போது மக்களவை, அதுவே துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை. அடுத்தது இந்த தேர்தல் மற்றும் பதவி காலத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இவருக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கும் அண்ட் இவருடைய பதவி காலம் எவ்வளவு நாள் அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க. சட்டப்பிரிவு 66(1) படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறைமுக தேர்தல் மூலமாக ஒரு துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை போலவே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 66 உட்பிரிவு வந்து 1. ஓகேங்களா? அடுத்தது ஒரு துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் அப்படின்னா 5 ஆண்டுகள். அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 67. ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவு நாள் 5 ஆண்டுகள் தான் பதவி காலம்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 67. பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவர் பணி துறப்பு செய்யலாம், இல்லனா இறந்துடலாம், இல்லனா அவரை பணி நீக்கம் கூட செய்ய முடியும். ஓகேங்களா? ஆகிய காரணங்களால் அவருடைய பதவியானது முடிவுக்கு வரும். அதாவது அவரே வாலண்டியரா எனக்கு இந்த போஸ்ட் வேணான்னு ரிசைன்மெண்ட்டை கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னா அந்த பதவி அவரை விட்டு போயிடும். ஏன்னா அவரே போயிட்டாரு. அப்போ அந்த பதவியும் போயிடும். அதுக்கப்புறம்
இதுக்கு புறம்பாக அவர் செயல்பட்டார் அப்படின்னா இரு அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வந்து பாராளுமன்றத்துல அவரை பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இத பத்தி எல்லாமே சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 67 தான். இது எல்லாத்தையுமே சொல்லுது. 5 ஆண்டுகள்ல இருந்து பதவி நீக்கத்தை வரைக்கும் சொல்லக்கூடியது. அடுத்தது அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியுடையவர். குடியரசுத் தலைவருக்கு அதேதான். ஒன்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா எகெயின் அவங்களை கொண்டு வரக்கூடாதுன்னா கொண்டு வரலாம். அவங்க மறுபடியும் துணை குடியரசுத் தலைவராகவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ தேர்ந்தெடுக்கப்படலாம். துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவராக பணிகளை மேற்கொள்வார். இதுல மட்டும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா குடியரசுத் தலைவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் அதே முன்னால இருந்த குடியரசுத் தலைவரே வந்து பதவியில நீட்டிக்கலாம். ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரோட 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுதான். அவர் எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒரு பர்சன் வர வரைக்கும். அதுக்கு பதிலா யார் வந்து அவருடைய பிளேஸ வந்து நிரப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருதான் வந்து இந்த பதவியை வந்து ஆக்குபை பண்ணுவார். ஓகேங்களா? அப்ப மாநிலங்களுடைய தலைவர் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களுடைய தலைவரும் துணை குடியரசுத் தலைவரே தான் மாநிலங்களவையின் தலைவர். சோ அப்ப இவருதான் இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மாநிலங்களவை தலைவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப துணைத் தலைவர் தான் இந்த போஸ்ட் வந்து பாப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 67. அந்த முன்னாடி சொன்ன அதேதான். மாநிலங்களவை மக்களவை 2 அவையிலுமே பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த கடிதமானது அந்த நோட்டீஸ் ஆனது 14 நாட்களுக்கு முன்னாடி இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ்ல 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி அனுப்பிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த தீர்மானம் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றும் பொழுது 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஷுட் கிவ் சப்போர்ட். சோ அப்ப ஆதரவு அவங்க தெரிவிச்சாங்கன்னா தான் ஒரு குடியரசுத் தலைவரையோ அல்லது துணை குடியரசுத் தலைவரையோ நீக்க முடியும். சோ அப்ப துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 67. அதுவே குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 61. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு துணை குடியரசுத் தலைவர் தான் 2 அவைகள்ல ஒன்றான மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுவார். அப்ப அத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா 64. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 64 தான் ஒரு துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவருடைய செயல்பாடுகள்லாம் என்ன இவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னா மாநிலங்களவையுடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துவார். இவர்தான் வந்துட்டு மாநிலங்களவையில நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கண்காணிக்கிறவர் எல்லாத்தையும் முறைப்படுத்தக்கூடியவரும் இவர்தான். அதே மாதிரி ஒரு மாநிலங்களவையுடைய மரபு மற்றும் ஒழுக்க முறைகளை தீர்மானிக்கிறதும் இவர்தான். அதுக்கடுத்தது மாநிலங்களவையில தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறவரும் இவர்தான். இது என்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க மாநிலங்களவையில அப்படின்னா அதை அனுமதிப்பதும் சரி ஒரு விவாதம் நடக்கும் பொழுது ஒரு சில எல்லா எம்பிஸ்மே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஒரு சில கேள்விகள்லாம் வந்து தேவையில்லாத கேள்விகளாகவும் இருக்கும். ஒரு சில கேள்விகள் தேவையான கேள்விகளாகவும் இருக்கும். அதை டிசைட் பண்ற பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையில தீர்மானிப்பார். ஓகேங்களா? மக்களவைக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கவும் அல்லது அவையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்கிறது. எப்படி ஒரு குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை 2லயும் கூட்டத்தை முடிவு கொண்டு வரலாம். ஆனா ஒரு துணை குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மாநிலங்களவையுடைய கூட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரவோ அல்லது ஒத்தி வைக்கவோ அதிகாரம் பெற்றிருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர்ல கேட்காங்க. ஆர்டிக்கலோட கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 65 அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லக்கூடியதுன்னா ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நோய்வாய்ப்பட்டுறாரு. அப்ப குடியரசுத் தலைவரால செயல்பட முடியல. ஒரு நாட்டின் நிர்வாக தலைவரா இருக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அவரால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு பதிலா யாரு ஒர்க் பண்ணுவாங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் தான் அவருடைய கடமைகள் எல்லாத்தையுமே செய்வார். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரசிடென்ட் நம்மளுடைய நாட்டுல இல்ல அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுல குடியரசுத் தலைவருக்கான பணிகள்லாம் யார் செய்வாங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தான் செயல்படுவார். இந்த மாதிரி அவர் எவ்வளவு காலத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னா 6 மாசம் தான். மேக்சிமம் ஒரு 6
6 மந்த் வரைக்கும் ஒரு குடியரசுத் தலைவருடைய பதவியை ஒரு துணை குடியரசுத் தலைவர் வகிக்கலாம். இந்த 2 காரணங்களுக்காக. அதுக்கு மேல வந்து அதுக்குள்ள அந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு வேளை இறந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை எலக்ஷன் வச்சு மறுபடியும் ஒரு பை எலக்ஷன் மீன்ஸ் அங்க ஒற்றை மாற்று வாக்கு விதத்தின் மூலமா வந்து அசெம்பிளில வந்து இன்னொரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துடணும். சோ இத பத்தி சொல்லக்கூடியது. அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்து செயல்படலாம்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 65. ஓகேங்களா? இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969ல ஒரு துணை குடியரசுத் தலைவர் இல்ல. அப்ப துணை குடியரசுத் தலைவர் போய் அந்த பதவி வைக்கலாமான்னு பார்த்தா அவரும் இல்ல. அப்படிங்கும்பொழுது 2 பதவியும் காலி ஆயிடுச்சு. அப்ப 2 பேருமே இல்லங்கும்போது யார் வருவாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் 1969ல நடந்துச்சு. இது பற்றி ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பதவிகளும் ஒரே சமயத்துல காலியா இருந்துச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக இருந்து அவருடைய பணிகளை எல்லாம் செயலாற்றுவார். இந்த மாதிரி இன்சிடென்ட் 1969ல நடந்திருக்கு. அந்த நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம். ஹிதயதுல்லா. அவர்தான் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த காஸ்டிங் ஓட். இது என்ன காஸ்டிங் ஓட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆர்டிகல் 100 படி சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பத்தி சொல்லக்கூடியது. அது என்ன வாக்கு? இப்ப மாநிலங்களவையில ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதாக்கு ஈக்குவலா வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 50 பேர் அதை ஆதரிக்கிறாங்க, 50 பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு டைல முடியுதுங்கிற பட்சத்துல இப்போ யார் ஓட்டு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவையுடைய தலைவரா இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட முடியும். அந்த ஓட்டு யாரு பக்கம் விழுதோ அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. அந்த தீர்மானம் நிறைவேறலான்னு அவர் போட்டாரும் யாரும் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது. நிறைவேறக்கூடாதுன்னு அவர் நினைச்சாலும் அதையும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் இந்த காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது. இது எங்க மட்டும்தான் அப்படின்னா, மாநிலங்களவையில மட்டும்தான் இவருடைய அதிகாரத்தை செலுத்த முடியும். மக்களவையில செலுத்த முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்துல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் இந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதலுக்கு ஒரு வாக்குதான் தேவை. 50-50 இருக்குன்னா, இப்போ ஒரு வாக்கு போட்டா இங்க போட்டனா 51 ஆயிடும். மெஜாரிட்டி வந்துரும். இதுவே இங்க போட்டனா இங்க மெஜாரிட்டி வந்துரும். அப்ப இந்த ஒரு வாக்கு தான் வேணுங்கிற நிலை இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் அவருடைய வாக்கை செலுத்தலாம். அதற்கு தான் காஸ்டிங் ஓட். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம அமைச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எடுத்தோன்னே ஒரு ஆர்டிக்கல் குடுத்திருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1. இது எதை பத்தி சொல்லுதுன்னா, ஒரு குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்காக ஒரு பிரதமர தலைவரா கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சட்டப்பிரிவு 74(1). ஓகேங்களா? சோ அப்ப குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும், அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்க வேண்டும். நம்ம சொன்னோம்ல, ஒரு அமைச்சரவை குழு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த அமைச்சரவை குழுவுடைய தலைவர் பிரதமர் தான். அந்த குழு எதற்கு இருக்கு அப்படின்னா, ஒரு குடியரசுத் தலைவர் நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும். இப்ப குடியரசுத் தலைவரே போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த அமைச்சரவை குழு தான் அந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ளும். அந்த பணிகள் எல்லாம் அவருடைய பெயர்ல இவர்கள் மேற்கொள்வார்கள். அப்போ ஒரு குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்காகவும், அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காகவும் இந்த ஒரு பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழுவானது இருக்கும். அதை பத்தி சொல்லக்கூடியதா இந்த ஆர்டிகல் 74(1). ஓகேங்களா? அதுக்கடுத்தது இந்த இந்திய பிரதம அமைச்சர் அப்படிங்கிற பதவி எந்த அரசியலமைப்பை போன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் மினிஸ்டர், அதாவது இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தை வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றம் எங்க இருக்குன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில இருக்கு. அதனால அத வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் பதவிதான் இந்திய பிரதம அமைச்சருடைய பதவியும் ஒரே மாதிரி அப்படின்றாங்க. ஓகேங்களா? எப்படி துணை குடியரசுத் தலைவர்ங்கிறது வந்து அமெரிக்கால இருக்கிறதுக்கு ஈக்குவலோ அந்த மாதிரி இதை சொல்றாங்க. அடுத்தது மக்களவையில பெரும்பான்மை பெற்ற கட்சி தலைவரைத்தான் பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்ப நிறைய பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க. அதுல எந்த பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்குதோ அந்த பார்ட்டியோடைய தலைவரைத்தான் பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஓகேங்களா? ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்ப 545 பேர்ல 273 இருந்துச்சு அப்படின்னாதான் தனிப்பெரும்பான்மை அப்படிம்பாங்க. அதாவது சாரி 543ங்கிறது மக்களால தேர்ந்தெடுக்கப்படுதா? அப்ப 272 இருந்துச்சு அப்படின்னா 272 தொகுதி 543 எம்பிஸ்ல 272 பேர் ஒரே கட்சியை சேர்ந்த எம்பியா இருந்துட்டாங்க அப்படின்னா அது தனி பெரும்பான்மைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பாதிக்கு மேல அப்படின்னு வந்துச்சுனாவே ஒரே கட்சியில இவ்வளவு சீட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனித்து இவ்வளவு சீட்டு பாதிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா தனி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியைத்தான் ஆட்சி அமைக்க சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து அந்த கட்சியுடைய தலைவரை வந்து பிரதமரா நியமிப்பாரு. அதுவே ஒருவேளை இந்த மாதிரி தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, ஒரு கட்சிக்கு வந்து 230 தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மை பெறவில்லை எனில், அதாவது 50% மேல இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து அவங்க வாங்கல அப்படிங்கும் பொழுது கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். அப்போ குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு பேசுவாரு. ஒருத்தர் 240 வச்சிருக்கான், ஒருத்தர் 210 வச்சிருக்கான் அப்படின்னா இவனுக்கு ரொம்பலாம் இல்ல, ஒரு 20 தான். அப்ப வேற ஏதாவது ஒரு கட்சியோடைய கூட்டணியை வச்சு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க, அவங்க வந்து கூட்டணி ஆட்சியை நடத்துங்க அப்படிம்பாங்க. சோ அதுதான். அப்ப மக்களவையில் தனிப்பெரும்பான்மையின் பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ, எந்த கட்சி ஓரளவுக்கு மெஜாரிட்டி இருக்கோ அந்த கட்சி கிட்ட போய் நீங்க கூட்டணி ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதான் அக்கட்சியின் தலைவரை அழைத்து அரசு அமைக்க கூறுவார். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். அதாவது இந்த மாதிரி அமைச்சராக தேர்ந்தெடுக்கும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லாதவங்களை கூட அமைச்சரவை குழுவுல அமைச்சரா வந்து தேர்ந்தெடுக்கலாம். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸா வந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து 6 மந்த்துக்குள்ள அவருடைய இதுல தேர்ந்தெடுக்கப்படணும். நாடாளுமன்ற இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா அமைச்சரவை குழு தான் வந்து மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரதமருடைய செயல்பாடு, அவருடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் சட்டப்பிரிவு 78 ஆர்டிகல் 78 தான் இதெல்லாம் ஒரு பிரதமருடைய வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதம அமைச்சர் வந்து பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்கிறார் அமைச்சர்களை. சோ அப்புறம் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய வின் பண்ணி அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல வந்து இந்த பர்சன் இந்த துறைக்கு சரியானவரா இருப்பாரு, இந்த பர்சன் இந்த துறைக்கு சரியானவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆலோசனை வழங்குவாரு. அந்த ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரும் அந்த துறைக்கு அந்த துறை ஒதுக்கீடு செய்வார். சோ அந்த மாதிரி துறை ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த ஆலோசனை வழங்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர் தான். அதுக்கு அடுத்தது தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது வேற, மக்களவை கூட்டம், மாநிலங்களவை கூட்டம்ங்கிறது வேற. ஓகேங்களா? கேபினெட் மட்டும் இருப்பாங்க பாருங்க, அவங்கள அந்த அமைச்சர்கள் மட்டும் இருக்கக்கூடியது 50% தான் வந்து அமைச்சரவை குழுவிலேயே இருப்பாங்க மொத்த உறுப்பினர்கள். சோ அந்த 50%க்கு மட்டும் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அது குறித்த அந்த அஜெண்டா, தேதி, நிகழ்ச்சி நிரல் அதெல்லாம் குறித்து முடிவு செய்யக்கூடியவராக யார் இருப்பாருன்னா பிரதம அமைச்சர் இருப்பாரு. கேபினெட் அமைச்சர் கூட்டம் நடைபெறாத பொழுது கூட பிரதம அமைச்சர் என்ன பண்ணலாம்னா மூத்த சகாக்கள் 2 பேர் அல்லது 3 பேரை சந்தித்து பேசலாம். சோ கலந்து ஆலோசிக்கலாம். அடுத்தது பிரதம அமைச்சர் துறைகளின் பணிகளை, பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய பணிகளை மேற்பார்வையிடுவார். ஏன்னா துறைகள் எல்லாத்தையும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அந்த ஒவ்வொரு துறையிலயும் கரெக்டா எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த சூப்பர்வைஷன் யார் பண்ணுவாரு அப்படின்னா பிரதம அமைச்சர் தான் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தது நடுவண அரசுடைய விவகாரங்கள், சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையுடைய அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறவரும் யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் அமைச்சரவை குழுவுல 3 வகையானதா இருக்கும். சோ அதுல இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அந்த டெசிஷன்ஸ் குறித்து குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கக்கூடியவராகவும் விவாதிக்கக்கூடியவராகவும் யார் இருப்பாருன்னா இந்த பிரதம அமைச்சர் தான் இருப்பாரு. அதுக்கு அடுத்தது பிரதம அமைச்சர் தான் ஒரு குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பிரதம அமைச்சர் தான் நாட்டுடைய உண்மையான தலைவர் ஆவர். ஏன்னா குடியரசுத் தலைவர் பெயரளவுல தான் ஒரு தலைவரா இருப்பாரு. ஆனா எல்லா பவரும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர் கிட்டதான் இருக்கு. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு,
சார்க் நாடுகளுடைய மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியா யார் தான் கலந்துக்க முடியும் அப்படின்னா பிரதமர் தான் கலந்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் இவருடைய பணிகள். இது மட்டும் இல்லாம பிரதம அமைச்சர் வந்து ஒரு சில குழுக்களுக்கு தலைவராகவும் செயல்படுவார். இப்ப நிதி ஆயோக் இருக்குன்னா அதற்கு தலைவரா யார் செயல்படுவார்னா பிரதம அமைச்சர் தான். அதே மாதிரி தேசிய வளர்ச்சி குழு, தேசிய நீர்வளங்களுக்கான குழுன்னு பல குழுக்களுக்கு தலைவராகவும் பிரதமர் செயல்படுறார். அப்ப அது குறித்த பணிகளையும் யார் தான் மேற்கொள்வார்னா பிரதம அமைச்சர் தான் மேற்கொள்வார். புரியுதுங்களா? சோ அப்ப துறை ஒதுக்கீடு செய்யறது, அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஆலோசனை வழங்கக்கூடியவர் பிரதமர். அடுத்தது இவருக்கு கீழ ஒரு அமைச்சரவை குழு இருக்குன்னு சொன்னோம். அந்த அமைச்சரவை குழுவுடைய கூட்டத்தை கூட்டக்கூடிய அந்த தேதி, நிரல்கள் எல்லாத்தையுமே, நிகழ்ச்சி நிரல்கள், அஜெண்டா இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் யாருன்னா பிரதமர். ஒருவேளை கேபினெட் மீட்டிங் நடக்காதப்ப கூட அவருடைய மூத்த சகாக்களை சந்தித்து பேசிக்க கூடிய பெர்மிஷன் இவருக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகள்ல நடக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்பார்வையிடுறாரு. அதுக்கு அடுத்தது முக்கியமான டெசிஷன்ஸ் ஒரு அமைச்சரவை எடுக்குது அப்படின்னா அது குறித்து குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர், ஒரு பாலமாக இருப்பவர் வந்து பிரதமர் தான். பிரதமர் தான் நாட்டுடைய உண்மையான தலைவர். அது மட்டும் இல்லாம, இவர் தான் வந்து இந்த மாநாடுகள்லாம் வந்து சர்வதேச மாநாடுகளுடைய இந்திய பிரதிநிதியா வந்து கலந்துப்பார். ஓகேங்களா? அப்ப இந்த அமைச்சரவை குழு இருக்கு அப்படின்னு சொன்னோமே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு பின்னாடி பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படி, அதாவது பிரதமருடைய ஆலோசனையின்படி ஒரு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, அமைச்சரவைய நியமிப்பார். இது வேற, மக்களவை வேறங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மக்களவைங்கிறது 543 உறுப்பினர்களை கொண்டது. ஆனா இந்த அமைச்சரவை குழுங்கிறது இந்த மக்களவை உறுப்பினர்கள் 543 பேர்ல வெறும் 15% மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழு. இந்த குழுல தான் மத்திய அமைச்சர்கள்னு சொல்லி அந்த துறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையை பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அதுல அதுல இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் இந்த அமைச்சர்கள் தான் செய்வாங்க. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள்ல 15% பேர் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினரா இருக்க முடியும். சோ இந்த அமைச்சரவை குழுவுல உறுப்பினரா இருக்கக்கூடியதுல 15% மென்ஷன் பண்றோம்ல, அதுல பிரதம அமைச்சர் உட்பட 15%. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது இந்த நடுவண அமைச்சர்களுடைய வகைகள் மத்திய அமைச்சர்களுடைய வகைகளை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு கேபினெட், ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னு சொல்லலாம். ராஜாங்க அமைச்சர்கள், 3வதா இணை அமைச்சர்கள். இதுல கேபினெட் அப்படிங்கிறவங்க தான் முக்கியமானவங்க. இவங்க தான் மையக்கருவை, நிர்வாகத்துடைய மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பாகும். ஓகேங்களா? இவங்க தான் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங்க வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னா என்னன்னா, அமைச்சரவை குழுவுடைய 2வது வகை தான் இந்த ராஜாங்க அமைச்சரவை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார்கள். அதாவது இங்க பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை இது ரிலேட்டடான டெசிஷன் எடுக்கக்கூடியவங்க தான் இந்த மெயின் புள்ளிகள். யாருன்னு பாத்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள். அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர்கள்ங்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க. அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கானா கிடையாது. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப மத்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையில அவங்க வந்து ஒரு பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார்கள். அதுதான் ராஜாங்கம். அதே மாதிரி ஒருவேளை கேபினெட் அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க. ராஜாங்க அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்து வந்து கூட்டத்துல கலந்துக்கோங்கம்பாங்க. சோ அப்ப அழைப்பு விடுத்தால் மட்டும் தான் இவங்களால இந்த அரசவை கூட்டம் இருக்கு பாருங்க. பிரதமர் தலைமையில ஒரு கூட்டம் நடக்கும் பாருங்க. அந்த கூட்டத்துல கலந்துக்க முடியும். இணை அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க என்னன்னா 3வதா இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து கேபினெட் அமைச்சர்களுக்கோ இல்ல ராஜாங்க அமைச்சர்களுக்கோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல, தேவைப்படுகிற பட்சத்துல இவங்கள செயல்படுத்திக்குவாங்க. அதான் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் உதவி செய்வார்கள். ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்திய நாடாளுமன்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய நாடாளுமன்றம். சோ நடுவண் அரசுடைய சட்டம் இயற்றக்கூடிய அங்கம் தான் நாடாளுமன்றம். அதாவது சட்டமன்றம். நடுவண் அரசின் சட்டமன்றம் தான் நாடாளுமன்றம் அழைக்கப்படுது. இந்திய நாடாளுமன்றம் வந்து 3 பகுதிகளை கொண்டிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், இன்னொன்னு ராஜ்யசபா, இன்னொன்னு லோக்சபா. நிறைய பேர் இது 2 பகுதின்னு சொல்லிடுவீங்க. தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. மாநிலங்களவை, மக்களவை மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவரையும் ஒரு பகுதியாக கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது நாடாளுமன்றமானது மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய மேலவை, அதாவது ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேலவைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. 3 பேர் இருக்கு. அது அடுத்தது மக்களவைன்னு சொல்லக்கூடிய கீழவை. இதத்தான் வந்து லோக்சபான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா?
சோ இந்த மாதிரி 2 அவைகளை கொண்டிருக்கிறது. அதனால இது வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்திய நாடாளுமன்றம்ங்கிறது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த மேலவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களவை. மேலவைக்கு இன்னொரு பேர் என்ன? ராஜ்யசபை. சோ ராஜ்யசபா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாநிலங்களவையில 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல 238 பேர் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது இவங்க நேரடியா மக்கள் முன்னாடி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு மினிஸ்டர் ஆக மாட்டாங்க. இவங்க எப்படி மினிஸ்டர் ஆகுறாங்க அப்படின்னா வாக்காளர் குழுமத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்னு கேட்பாங்க. வாக்காளர் குழுமத்தின் படிதான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப வாக்காளர் குழுமம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இந்த மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இரு அவை உறுப்பினர்கள், அதுக்கடுத்து சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய இரு அவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னோம். அப்பதான் இப்போ இதுவே மாநிலங்களவை தானே மேம், எப்படி அவங்கள வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த வாக்காளர் குழுமத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் பங்கு கொள்வார்கள். மாநில சட்டமன்றம் இல்ல பிரதேசங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் மூலியமா தான் இந்த எம்பிஸ் ராஜ்யசபா எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது மீதி 12 பேர் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் இலக்கியம், கலை, அறிவியல், விளையாட்டு, இந்த சமூக சேவை இந்த துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை குடியரசுத் தலைவர் நேரடியாக நியமனம் செய்வார். அப்போ ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும், ஒரு ராஜ்யசபால ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா முதல்ல இந்திய குடிமகனா இருக்கணும், வயசு 30 வயசா இருக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. 30 வயசு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னா 35 வயசு இருக்கணும். அதுவே மாநிலங்களவை உறுப்பினர்னா 30 வயசு இருக்கணும். அரசாங்கத்துல ஊதியம் பெறக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது மனநிலை சரியில்லாதவரா இருக்கக்கூடாது. பிறர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவும் இருக்கக்கூடாது. மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. சோ ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா மக்களவையில நீ உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சட்டமன்றத்திலயும் எங்கேயும் எம்எல்ஏவா இருந்துடக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவி காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், மாநிலங்களவைய யாராலையும் கலைக்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நிரந்தரமான அவை. மக்களவைய குடியரசுத் தலைவர் கலைக்க முடியும். ஆனால் மாநிலங்களவையை குடியரசுத் தலைவரால கலைக்க முடியாது. அதனால இது ஒரு நிரந்தரமான அவை. மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அப்படின்னா 6 ஆண்டுகள். ஆனா இதோடைய உறுப்பினர்கள் 3 ஒரு பகுதியினர் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு அப்புறமும் ரிட்டையர்ட் ஆவாங்க, ஓய்வு பெறுவார்கள். அது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 238 பேரையும் ஒரே இதுல தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இந்த 238 பேர்ல ஒரு 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ தான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் செலக்ட் பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுதான் இன்னொரு 1/3. அதுக்கடுத்த 2 வருஷம் கழிச்சுதான் இன்னொரு 1/3. அதுக்கடுத்த 2 வருஷம் கழிச்சு இன்னொரு 1/3 எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 1/3 இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு 6 வருஷம் ஆயிருக்கும். அவங்க வெளில போயிருவாங்க. இப்ப இப்படி வந்துருவாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1/3 வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1/3 ஆஃப் த பர்சனை வந்து செலக்ட் பண்றாங்க. அடுத்தது இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 0ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு 1/3 வரும். அடுத்தது இதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு 1/3 வரும். அதுக்கு அடுத்தது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு 1/3 செலக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2 4 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க வெளியில போயிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேகன்சியை கிளியர் பண்றதுக்காக மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு 1/3 ஆஃப் த மாநிலங்களவை உறுப்பினரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு 6 வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்ப இவங்க வெளில போயிடுவாங்க, புதுசா வந்து தோன்றுவாங்க. சோ இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாநிலங்களவை எலெக்ஷன் நடக்கும். மாநிலங்களவை எலெக்ஷன்ல 1/3 ஆஃப் த பர்சன்ஸ் வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து அந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஓகேங்களா? சோ அட் அ டைம்ல 238 பேரையும் செலக்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு 2 வருஷத்துலயும் ஒரு 1/3 எலெக்ஷன் மூலியமா செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஓய்வு பெறுகின்றனர். அதனால காலி ஆகக்கூடிய அந்த இடங்கள்ல புதிய உறுப்பினர்கள் இப்போ இவங்க வந்து இந்த இந்த வருஷம் நீங்க எலெக்ஷன் எடுக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து 6 வருஷம் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்ப அவங்க வெளில போயிருவாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் அந்த பதவி காலியாகும். அதுக்காக தான் அந்த புதிய எலெக்ஷன்.
துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார். மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது துணை குடியரசுத் தலைவர் தான் இந்த மாநிலங்களவையுடைய தலைவர் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ துணைத் தலைவரை அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது தேர்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால், எம்எல்ஏக்களால், அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா மத்திய இது யூனியன் பிரதேச உறுப்பினர்களால ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த இடத்துல நான் வாக்காளர் குழுமம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தது. மாநிலங்களவை உறுப்பினர்கள், மத்திய லோக்சபாவுடைய உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டோடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு யூனியன் டெரிட்டரியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வாக்காளர் குழுமம். ஆனா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது வெறும் எம்எல்ஏஸ் மட்டும்தான். ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் மட்டும்தான் சேர்ந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த தேர்தல் முறையானது ஒரு மறைமுக தேர்தல். ஏன்னா மக்கள் முன்னாடி எல்லாம் இவங்க நேரடியா போட்டிட்டு எல்லாம் இது பண்றதுல எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதா. இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிதி மசோதான்னு கொடுத்திருக்காங்க. இந்த நிதி மசோதா மட்டும் எப்பவுமே ஒரு அவையில இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்ப நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. இங்க என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவையிலால இந்த நிதி மசோதா மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த நிதி மசோதா மொத்த பணத்துக்கும் யார்தான் பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களவை உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லோக்சபா உறுப்பினர்களால மட்டும்தான் இந்த நிதி மசோதால திருத்தம் செய்ய முடியும் அல்லது நிராகரிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுக கூட படுத்த முடியும். அதாவது எல்லா அவையிலையும் அறிமுகப்படுத்தலாமானா கிடையாது. மக்களவையில தான் அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில தான் தீர்மானம் கொண்டு வர முடியும். மக்களவையில தான் அதை நீக்கவும் முடியும். இதுல மாநிலங்களவையால எதுவுமே பண்ண முடியாது. மாநிலங்களவைக்கு அப்ப அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னா அனுப்புவாங்க. மக்களவையில அந்த நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. அப்படி மாநிலங்களவைக்கு ஒப்புதலுக்கு அனுப்பும் பொழுது அது 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும். ஒருவேளை ஒப்புதல் அளிக்கலன்னா கூட சட்டமா மாறிடும். நீங்க ஒப்புதல் அளிக்கிறதுனா அளிங்க, அளிக்கலைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மக்களவையில சட்டமாக நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? மாநிலங்களவையில் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியது இல்லை. ஒருவேளை மாநிலங்களவைக்கு போகுது இந்த பில்லு, அப்படி போகும் பொழுது அவங்க இந்த திருத்தம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அதை பண்றதும் பண்ணாததும் மக்களவையில தான் முடிவு செய்வாங்களே தவிர கண்டிப்பா பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அதான். அடுத்தது மக்களவை அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. மக்களவை அப்படிங்கிறது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துடைய ஒரு புகழ்மிக்க அவைதான் மக்களவை. அதாவது நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணி அனுப்பக்கூடியவங்க, சென்ட்ரலுக்கு அனுப்பக்கூடிய பர்சன்ஸ் தான் இந்த மக்களவை உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். இதுல 552 பேர் அதிகபட்சமா 552 பேர் இந்தியாவில செலக்ட் பண்ணலாம் மக்களவைக்கு. அவற்றுல 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும், 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும், ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேர்னு மொத்தமா 552 உறுப்பினர்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனா தற்சமயம் மக்களவையில எத்தனை உறுப்பினர்கள் தான் இருக்காங்கன்னா 545 தான் இருக்காங்க. மேக்சிமம் 552 பேர் மக்களவை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனா நம்ம தற்போது எவ்வளவுதான் இருக்காங்கன்னா 545 தான் இருக்கிறாங்க. இதுலயும் 104 அமெண்ட்மெண்ட் 2019 படி இந்த 2 பேரை தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ 2020ல அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு மக்களவை உறுப்பினர் ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்கணும்னா, இந்திய குடிமகனா இருக்கணும், 25 வயசு இருந்தா போதும். அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால ஒரு 25 வயசு அந்த பையனுக்கு இருந்தாலே போதும், அவனுக்கு பொறுப்பு இருக்கும் அப்படின்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில வாக்காளர் பட்டியல்ல இடம் பெற்றிருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ ஊதியம் பெறக்கூடிய ஒரு பதவியில இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவரா இருத்தல் கூடாது. பிறர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாதவராகவும் இருத்தல் கூடாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கூட்டம், அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கூட்டத்துல இருந்து 5 வருஷம்
இவங்க பதவி காலத்துல இருக்கலாம். அதன் காலம் முடிவதற்கு முன்னாடி பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின் பேர்ல குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்த இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கலைக்கவும் முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அவசர நிலை சட்டத்தின்படி மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். அது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறாங்கல்ல, அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட அந்த அரசு மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்த மக்களவையில கொண்டு வராங்க. எதிர்க்கட்சிகள் எல்லா கட்சியும் சேர்ந்து, மத்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல, சம்டைம்ஸ் அவங்க எம்பியே திரும்பிடுவாங்கல்ல. சோ அந்த மாரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெறுது அப்படிங்கும் பொழுது, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்துச்சு அப்படின்னா, அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அவசர நிலை சட்டத்தின்படி அந்த மக்களவைய கலைச்சிருவாரு. ஓகேங்களா? சோ அதான். ஆர்டிகல் 352 பயன்படுத்தி இந்த ஆட்சி சரியில்லாதது. இதுக்கு மேல இது இருந்துச்சுன்னா ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி அவசர நிலையை பிறப்பிச்சு மக்களவையை கலைச்சிருவார். அதான். மக்களவை தேர்தல் அப்படிங்கும் பொழுது மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தல் யார் ஏற்பாடு பண்றாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் எல்லா பணியும் செய்யக்கூடியது. மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுது. 18 வயசு நிறைஞ்ச எந்த ஒரு இந்திய குடிமகனும் ஓட் பண்ணி ஒரு மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மக்களவையுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து மசோதாக்களும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். எல்லா பில்லும் மக்களவையில இன்ட்ரடியூஸ் பண்ணவும் முடியும். அத பாஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? நிதி மசோதா உள்பட. இந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில மட்டும்தான் நிறைவேற்றவும் முடியும். மாநிலங்களவைக்கும் நிதி மசோதாவுக்கும் சம்பந்தம் இல்ல. இருந்தாலும் ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. இங்க நிறைவேற்றத்துக்கு அப்புறமா அவங்க ஒப்புதல் கொடுக்கலனாலும் சட்டமா கொண்டு வந்துருவாங்க. அதான். அடுத்தது குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்கள்ல பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஒரு குடியரசுத் தலைவரை 66 விதிப்படி நீக்கணும் அப்படின்னாலோ, அல்லது ஒரு துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும்னாலோ, இல்ல ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னாலோ, இந்த 2 அவைகள்லயுமே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஷுட் கிவ் சப்போர்ட் டு தட் ஆக்ஷன். சோ குடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்சனை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்களுக்கும் அதிகாரமானது இருக்கிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் சம அதிகாரம் இருக்கு. அதுக்கு அடுத்தது மக்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல்ல பங்கேற்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. இவங்கதான் சேர்ந்துதான் வாக்காளர் குழுமம்னா 2 பேரும் சேர்ந்துதான் மக்களவை, மாநிலங்களவை 2 பேருமே பங்கேற்கலாம். அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க மட்டும்தான் கொண்டு வர முடியும்னா மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். 2 விஷயம். ஒண்ணு நம்பிக்கையில்லா தீர்மானம், இன்னொன்னு நிதி மசோதா. இந்த 2மே மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். மக்களவையில மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மாநிலங்களவையில முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஒரு ஆட்சி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு டிசைட் பண்ணக்கூடியதும் சரி, அடுத்தது இந்த நாட்டுடைய நிதி சம்பந்தமான விவகாரங்களை தீர்மானம் பண்றதும் அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து நாடாளுமன்றத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, மக்களவையில லோக்சபால 39 உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன மேம் 40 சொல்லுவாங்களே அப்படின்னு பாப்பீங்க. 40 அப்படிங்கிறது புதுச்சேரி சேர்த்துதான் 40பாங்க. ஆனா புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இல்ல. ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? நம்ம கட்சிகள், இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் 40 நமதே அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. புதுச்சேரி சேர்த்துக்குவாங்க அவங்க. ஓகேங்களா? அவங்க அங்க நின்னு எலெக்ஷன்ல ஜெயிக்கக்கூடிய இது இருக்கு. அதனால அவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் 39 பேர் தான். அதுவே மாநிலங்களவை ராஜ்யசபாக்கு எத்தனை பேர்னா 18 உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ப்ரீவியஸ் இயர்ல 1 வாட்டி 2 வாட்டி இல்ல, பல வாட்டி கேட்டிருக்காங்க. அதனால இத தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது சபாநாயகர். யாருப்பா இந்த சபாநாயகர் அப்படின்னா, மாநிலங்களவையோட தலைவர் யாரு? துணை குடியரசுத் தலைவரா? அப்ப மக்களவைக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும்ல. அப்போ அந்த மக்களவையை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் தான் இந்த சபாநாயகர். ஓகேங்களா? இவரு மக்களவை உறுப்பினரால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகருடைய பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டால் கூட இந்த சபாநாயகர்
உடைய பதவியானது நீட்டிக்கப்படும். இன்னொரு சபாநாயகர், அதாவது ஒரு மக்களாட்சி ஒரு மக்களவை கலைக்கப்படுது. குடியரசுத் தலைவர் கலைச்சிட்டாரு. அப்போ மக்களவையே கலைஞ்சிருச்சுன்னா மக்களவையுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகருக்கும் பதவி போயிருமானா? போகாது. அவர் நீட்டிப்பார். அடுத்து இன்னொரு ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற வரைக்குமே இவர் பதவியில நீட்டிப்பார். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கும் இவர் தலைமை வகிப்பார். இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணும் பொழுது நாடாளுமன்றத்துல மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் முரண்பாடு ஏற்படுது. ஒரு முடிவுக்கு அந்த பில்ல கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது 2 அவையும் கூட்டுவாங்க. அப்ப 2 அவையும் ஒரே இடத்துல கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது கூட தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னா இந்த சபாநாயகர் அவர்கள் தான் செயல்படுவார். இவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவான்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு மசோதா ஒரு மக்களவையிலயோ அல்லது மாநிலங்களவையிலயோ இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த மக்களவையில இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய மசோதா ஒரு நிதி மசோதாவா இல்ல ஒரு சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடுத்தது சபாநாயகருடைய பதவி காலியாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். அதாவது எப்படி ஒரு துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையுடைய தலைவரா இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு துணை தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க மாநிலங்களவைக்கு. அதே மாதிரி மக்களவையிலும் சபாநாயகருக்கு கீழே ஒரு துணை சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாங்க மக்களவை உறுப்பினர்கள். அவர்தான் இவர் இல்லாதப்போ பதவியில் இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ங்கிறது வேற, கூட்டத்தொடர்ங்கிறது வேற. சோ இது 3 கூட்டத்தொடர் நடக்கும். ஒண்ணு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்ப நடக்கும்னா பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் நிதிநிலை அறிக்கை நடக்கும். அதுக்கு அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர்ங்கிறது அல்லது பருவகால கூட்டத்தொடர்னும் இதை சொல்லுவாங்க. இது ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். அதாவது ஒரு கூட்டத்தொடருக்கு நடுவுல ஒரு 1 மந்த் கேப் இருக்கும். இப்ப ஜனவரி அவுட், இங்க பாருங்க, இங்க ஜனவரி இருக்காது. செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் இருக்காது. அடுத்தது டிசம்பர், அதுக்கப்புறம் ஜனவரி இருக்காது. அந்த மாதிரி 1 மாச இடைவெளியானது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நாடாளுமன்றத்துடைய அதிகாரம் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்திய நாடாளுமன்றம், அதாவது மக்களவை மாநிலங்களவை சேர்ந்ததுதான் நாடாளுமன்றம். சோ இந்த அவையினால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றுவாங்க, நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுவாங்க, வரவு செலவு திட்டங்களை நிறைவேற்றுவாங்க, பொதுமக்களுடைய குறைகளை போக்குவதற்காக பல விவாதங்களை நடத்துவாங்க, வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுவாங்க, அது குறித்து தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. இது எல்லாம் தான் இவங்களுடைய செயல்பாடுகள். அது மட்டும் இல்லாம சர்வதேச உறவுகளை மேற்கொள்றது, உள்நாட்டு கொள்கைகள்னு பல விவாதத்துல இவர்கள் பணிபுரிவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் பண்றோம்னா எடுத்தவங்க கவுந்தோன்னு ஒரு அமைச்சர் முடிவு பண்ணி ஒரு இதை பண்ணிட முடியாது. சோ அது குறித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். மக்களவையிலயும் மாநிலங்களவையும் எல்லாருடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் ஒரு சட்டம் நடக்கும். ஒரு ஒப்புதலே நடக்கும். ஓகேங்களா? சோ அதான். அடுத்தது குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகள் இம்பீச்மெண்ட் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விசாரிக்கக்கூடியதும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோர் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரமும் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளுக்கும் கூட்டு பொறுப்பாக இருக்கிறது. அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாரையும் நீக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான், ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீக்க முடியும். அதுக்கு அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுடைய எல்லையை மாத்தி அமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால முடியும். ஓகேங்களா? இப்போ தனி நாடு கேட்டுட்டு இருக்கீங்க. தனி நாடு கொடுக்க முடியலன்னா கூட நம்மளுடைய ஒரு பகுதியை கர்நாடகாக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ அல்லது கேரளாவுக்கோ சேர்த்து விட முடியுமானா நாடாளுமன்றம் நினைச்சா முடியும். ஓகேங்களா? சோதான் அப்ப மாநிலங்களுடைய எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து கொடுத்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இந்த தலைமை வழக்குரைஞர் நியமனத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76. இவர்தான் நம்ம நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி. இவருடைய நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி யாருன்னு கேட்பாங்க, தலைமை வழக்குரைஞர். இவர் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இவரை நியமனம் செய்கிறாரு. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக என்னென்ன தகுதிகள் தேவையோ அது எல்லாமே இவருக்கு இருக்கணும். அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆகுவதற்கான தேவைகள் என்னென்னவோ அது எல்லாமே இவருக்கும் இருக்கணும். இருந்தாதான் இவரை
அரசினுடைய தலைமை வழக்குரைஞரா தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது எந்த ஒரு நேரத்திலும் குடியரசுத் தலைவர் நினைச்சாரு அப்படின்னா இந்த தலைமை வழக்குரைஞரை பதவியிலிருந்து நீக்கலாம், இல்லைன்னா அவருடைய பதவியை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு இவர் வெளியிலயும் போலாம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த ஒரு நேரத்திலையும் இவரை பதவியிலிருந்து நீக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே மாதிரி பதவி விலகல் கடிதத்தை அளிக்கவும் குடியரசுத் தலைவர்கிட்ட அழிச்சிட்டு கூட இவரு வெளியில போய்க்கலாம். அடுத்தது ஒரு தலைமை வழக்குரைஞருக்குடைய அதிகாரங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படின்னு அடுத்து கொடுத்திருக்காங்க. ஒரு குடியரசுத் தலைவருக்கு சட்ட விவகாரங்கள் குறித்து ஏதாவது ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னுமா இந்த தலைமை வழக்குரைஞர் தான் வந்து அந்த சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனையை வழங்குவார். அதுக்கடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்கள்லயும் இவருக்கு வழக்காடக்கூடிய உரிமை இருக்கிறது. நாடாளுமன்றத்தில், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒன்று, நாடாளுமன்றத்துடைய 2 அவைகள், மக்களவை, மாநிலங்களவை, 2 அவையுடைய செயல்முறையிலையும் பேசுறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும் இவருக்கு உரிமை உண்டு. ஓகேங்களா? பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. ஆனா 2 அவையில கொண்டு வரக்கூடிய மசோதாக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க பாருங்க, அந்த வாக்கெடுப்புல கலந்துக்கிறதுக்கு அதிகாரம் இவருக்கு கிடையாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 அவையிலையும் கலந்துக்கலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா வாக்கு மட்டும் அளிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு கிடையாது. இதுதான் இவருக்கான இது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இவருக்கும் கிடைக்கும். சட்ட விலக்களிப்புகளும் இவரும் பெறுவார். ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப இவருடைய பதவி நியமனம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76, இவர் தான் நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் நினைச்சா இவருடைய பதவி காலத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு இவரே கூட வெளியில போலாம். இவருக்கு 2 அவைகளையும் பங்கேற்கவும் பேசவும் உரிமை உண்டு. ஆனால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கான உரிமை கிடையாது. இந்தியாவுடைய எந்த நீதிமன்றத்துல வேணாலும் போய் வழக்காடலாம். இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு சட்ட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா அப்போ இந்த தலைமை வழக்குரைஞர் தான் அதை வழங்குவார். அடுத்து இந்திய நாடாளுமன்றத்துடைய, இந்திய அரசாங்கத்துடைய, அதாவது நடுவண் அரசாங்கத்துடைய 3வது அங்கமான நீதித்துறையை பத்தி தான் பார்க்க போறோம். நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய 3வது அங்கம். இது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அங்கமாக இருக்கிறது. இது மேல ஒரு பார்லிமெண்டோ இல்ல வேற யாராவது போய் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. ஒரு சுதந்திரமான அமைப்பாக இது இருக்கிறது. அப்ப குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நீதித்துறை. நம்மளுடைய தலைமை நீதிமன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அழைக்கப்படக்கூடியதும் இந்த உச்ச நீதிமன்றம். ஏன்னா ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை கடமைகள் மீறப்பட்டாலோ அல்லது ஒரு அரசு தவறான மசோதாவை கொண்டு வருகிறதுனாலோ இது தவறு அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அதிகாரமும் இதற்கு உண்டு. ஓகேங்களா? அதுதான். அப்ப நடுவண மற்றும் மாநில அரசுகளின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக பிரிவுகளில் இருந்து நீதித்துறையானது தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. எந்த ஒரு ஸ்டேட் அசம்பிளியோ அல்லது சென்ட்ரல் அசம்பிளியோ வந்து இவங்களுடைய செயல்பாடுகள்ல தலையிட முடியாது. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லா நீதிமன்றமும் எல்லா கோர்ட்டுமே எதுக்கு கீழே தான் இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான் இருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றம் தான் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. குடிமக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுல முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. புதுடெல்லியில அமைந்திருக்கக்கூடிய இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள், இந்த டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டோட கேக்குறாங்க. 1950 ஜனவரி 28ஆம் நாள், குடியரசு தினத்துக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு 2வது நாள் வந்து புதுடெல்லியில உச்ச நீதிமன்றமானது துவங்கப்படுது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து 1935 இந்தியன் ஆக்ட் படி வந்து அமைச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த புதுடெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? அப்ப உச்ச நீதிமன்றத்துடைய அமைப்பு பத்தி கொடுத்திருக்காங்க. 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு, நடைமுறையில் வந்த இந்த அரசியல் அமைப்பின்படி தொடக்கத்துல தலைமை நீதிபதியா வந்து 8 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து அதிகம். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளை எப்படி நியமனம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா இப்பதான் படிச்சுட்டு வந்தோம். குடியரசுத் தலைவர் தான் இவர்களை நியமனம் செய்வார். யார? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. பிற நீதிபதிகளை யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து
மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு மூத்த குழுவின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மத்த நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. ஆனா இந்த தலைமை நீதிபதி அப்புறம் மத்த மூத்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, முன்னாடி இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு குழு சேர்ந்துதான் மத்த யாரெல்லாம் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வழங்குவாங்க. அதன் பேர்ல தான் இவர் நியமிப்பாரு. அதுக்கு அடுத்தது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்திய குடிமகனா இருக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட், அதனால நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியா பணியாற்றி இருக்கணும். இல்லைன்னா 10 வருஷம் ஒரு ஹைகோர்ட்ல வழக்குரைஞரா இருந்திருக்கணும். அதாவது ஒரு ஹைகோர்ட்ல 5 வருஷம் நீதிபதியா இருந்திருக்கலாம். இல்லைன்னா 10 வருஷம் அதே ஹைகோர்ட்ல அவரு வழக்குரைஞராக இருந்திருக்கணும். இருந்தா மட்டும்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஆக முடியும். அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவருடைய பார்வையில ஒரு சிறப்பு மிக்க சட்ட வல்லுநரா இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. சோ இந்த குவாலிபிகேஷன் எல்லாம் இருந்தாதான் அவரு உச்ச நீதிமன்ற நீதிபதியா மாற முடியும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோடைய ரிட்டையர்மெண்ட் இது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 65 வயசு வரைக்கும் ஒரு பதவியில இருக்கலாம். அதுக்கப்புறம் அவரு ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காலிக அடிப்படையில ஒரு குடியரசுத் தலைவர் நினைச்சாரு அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரரியா கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கலாம். அதாவது 5 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லி இல்லாம, இப்ப ஒரு குறிப்பிட்ட பதவி காலம் இத்தனை வருஷம் நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லாம, அவர் வந்து என்ன பண்ணலாம், டெம்பரரியா கூட நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பெற்றிருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவியை விலகலாம். அல்லது இவங்க ஏதாவது குற்றம் பண்ணாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவர்களை பதவி நீக்கமும் செய்ய முடியும். ஓகேங்களா? பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய நிரந்தர தலைமையிடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில தான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்திய குடியரசுத் தலைவருடைய ஆலோசனை பெற்று, இசைவு பெற்று, அதுக்கப்புறமா இந்த பெஞ்ச் வந்து எந்த ஸ்டேட்ல வேணாலும் அமைக்கலாம். அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய அந்த அமர்வு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய எந்த நீதிமன்றத்துல வேணாலும் அமைக்கலாம். எப்படி அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பெர்மிஷனோட இது பண்ணலாம். அதான் இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்திய நீதிமன்றத்தின் அமர்வு அமையலாம். உச்ச நீதிமன்ற பெஞ்ச் ஒரு வழக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் வந்து இது பண்றாங்க அப்படின்னா அது வந்து எங்க வேணாலும் இந்தியாவுல நியமிக்கலாம். அது யாரோட பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய இசைவு பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய முடிவாகவும் அது இருக்கணும். ஓகேங்களா? அப்ப உச்ச நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, பணிகள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தனக்கே உரிய நீதி வரையறை. அப்ப உச்ச நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய நீதி வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரைக்குள்ள வரும். அப்ப என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அத உச்ச நீதிமன்றம் வந்து அதற்குரிய ஒரு வரையறைக்கு கீழே கொண்டு வரும். அப்ப தனக்கே உரிய வரையறைக்கு கீழே இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் இடையான சிக்கலை தீர்த்து வைக்கிறதுல இந்த இது வந்து பங்கு கொள்ளலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு அது தனக்கே உரிய வரையறையின் கீழே அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். அடுத்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வருது. இப்ப கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வருது. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் அதுல தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்காக பேசி இது பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழக்கூடிய சிக்கலும் உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு கீழே வரும் அப்படின்றாங்க. அதாவது 3 ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதனை முடித்து வைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வந்தாலும் அதையும் இதுதான் பார்க்கும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு செயல்படுத்துறதுலயா இருக்கட்டும், அல்லது ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படுதா இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்தினால பறிக்கப்படுதுனாலும் அப்பையும் உச்சநீதிமன்றம் தலையிடும். ஓகேங்களா? எதன்படி அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையறைங்கிற
அந்த அதிகாரத்தின்படி அது செயல்படும். அடுத்தது மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றமே இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். அப்போ இந்த இந்தியால இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ட்ல ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது, அது குறித்து நீங்க மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க பண்ணணும்? உச்ச நீதிமன்றத்துல தான் பண்ணணும். அப்ப இந்த மாநில உயர் நீதிமன்றங்கள்ல நடக்கக்கூடிய உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகள், அதாவது சிவில் கிரிமினல் வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு பண்றீங்க அப்படின்னா அது உச்ச நீதிமன்றத்துல தான் விசாரிக்கப்படும். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்றம் ஒரு சான்று அளிக்கணும். ஆமா, இந்த வழக்கு குறித்து எங்களுக்கு இன்னும் சட்ட விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அந்த வழக்கை நீங்க மேல்முறையீடு பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? புரியுதா? சோ அப்போ உயர் நீதிமன்றத்துல நீங்க ஒரு வழக்கு தொடுக்குறீங்க, அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான முறையில முடியல அப்படிங்கும் பொழுது நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் தான். ஆனா அது எப்ப நாட முடியும்னா அந்த உயர் நீதிமன்றம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதாவது இந்த வழக்கு குறித்து எங்களுக்கு இன்னும் சட்ட ஆலோசனை தேவைப்படுது, விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சான்று அளித்தால்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஆலோசனை நீதி வரையறை அப்படிங்கிறது பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. இப்போ ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்தின் மீது ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா அப்போ உச்ச நீதிமன்றம் அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவருக்கு வழங்கலாம். அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கிறது. அதுதான் ஆலோசனை நீதி வரையறை. இது இல்லாம வேற என்ன நீதி வரையறை எல்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஆணையானது இந்தியாவில் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். சோ ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது அப்படின்னா அது இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் அதுக்கு கீழதான் வரணும். ஓகேங்களா? அந்த அதிகாரம் இதர அதிகாரத்துல வருது. அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது ஒரு நீதித்துறையில ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு செயல்முறையில மாற்றம் கொண்டு வரணும், இல்ல வழிமுறைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று அந்த மாற்றங்களை எல்லாம் செஞ்சுக்கலாம். சோ அந்த அதிகாரமும் ஒரு உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. அடுத்தது நீதி புலனாய்வு. நீதி புலனாய்வு அப்படின்னா என்னன்னா நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் உள்ளது. அது என்ன மேம்? ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னா இப்ப பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க. அந்த சட்டமானது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னா அதை தெரிவிக்கக்கூடிய அதிகாரம் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. அதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் அப்படின்றாங்க. மேம் இது தனக்கே உரிய நீதி வரையறைக்கு கீழே வருமா, நீதி புனராய்வுக்கு கீழே வருமான்னு நிறைய பேர் சந்தேகப்படுவீங்க. இதுல 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சாதாரண வழக்கா இருந்து, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு, ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சாதாரண ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது தனக்கே உரிய நீதி வரையறைக்கு கீழே வரும். அதுவே ஒரு நடுவண் அரசு ஒரு சட்டத்தை இயற்றுது, அந்த சட்டம் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மாநில அரசு வாதிடுது அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு உண்மையாவே முரணானதா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை விசாரிக்கிறது எதுக்கு கீழே வரும்னா நீதி புனராய்வுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அது முரணானதா இல்லையா அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல வரக்கூடிய சிக்கல் நீதி புனராய்வுக்கு கீழே வரும். ஆனா அதுவே ஒரு சாதாரண வழக்குக்கு தனக்கே உரிய நீதி வரையறைக்கு கீழே வரும். அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்த வேண்டியது இந்த நீதி புனராய்வுக்கு கீழே வரும். அப்போ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருது, பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அது குறித்து சரியான தகவல்கள் தெரியல, சோ அவங்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது, இல்ல ஒரு குடியரசுத் தலைவருக்கு அது குறித்த விளக்கம் தேவைப்படுதுங்கும் பொழுது இந்த நீதி புலனாய்வின் படி கொண்டு வருவாங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறதும் நீதி புனராய்வுக்கு கீழே கொண்டு வருவாங்க. அடுத்தது மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரமும் மாநில சட்டமன்றங்கள்ல ஒரு மாநில பட்டியல்ல மாநில சட்டமன்றங்கள் என்ன பண்ணும்,
சட்டங்களை இயற்றும். அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னாலும் அதையும் எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டாலும் அதை எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு. மாநில சட்டமன்றத்துல இயற்றப்பட்டாலும் அதையும் சரி செய்யக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கு. ஓகேங்களா? அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்துக்கான ஒரு நீதி புனராய்வு இதுக்கு கீழே வரும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த செகண்ட் லெசன்ல கொடுத்திருக்கக்கூடியது. அப்படியே வந்துட்டு புக் பேக் கொஸ்டினையும் சேர்த்து பாத்துருங்க. இந்த பாட சுருக்கம் பாத்துருங்க. நடுவண் அரசாங்கம் 3 அங்கம்: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் யாரை நியமிக்கிறார்? பிரதம அமைச்சர், அமைச்சர்களை நியமிக்கிறார். இந்திய நாடாளுமன்றத்துல 3 பகுதிகள் இருக்கு. ஒண்ணு குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, மக்களவை. அடுத்தது இந்திய தலைமை வழக்குரைஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. அவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறாரு. இந்திய அரசியலமைப்புடைய சட்ட பாதுகாவலன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாரு. அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அரசியலமைப்பு தலைவர் யாரு? குடியரசு தலைவர் தான் அரசியலமைப்பு தலைவர். ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவான்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மக்களவை தலைவர். மக்களவை தலைவர்னா யாரு? மக்களவையோடைய சபாநாயகர். லோக்சபாவின் சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையது அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்புடையது. ஓகேங்களா? மக்களவை தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னா 25 வயசு இருந்தாலே போதுமானது. அடுத்தது இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஒரு குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. ஒரு மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. ஒரு பிரதமர் மட்டும் தனியா முடிவெடுத்தா முடியாது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்குது அப்படின்னா அப்ப மாற்றி அமைக்க முடியும். அடுத்தது கீழ்காணும் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் அப்படின்னா 360 படிதான் நிதி நெருக்கடி. 352 வந்து தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360ங்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி. அடுத்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டாஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாதுன்னா நிதி மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியாது. ஒரு நாட்டுடைய உண்மையான தலைவராகவும் நாட்டுடைய முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் யார் இருப்பாங்கன்னா பிரதம அவர்கள் தான் இருப்பாரு. அடுத்தது அலுவல் வழியில் மாநிலங்களவை தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யாருன்னா தலைமை வழக்குரைஞருக்கு இந்த உரிமை இருக்கிறது. ஆனால் வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடையாது. உச்ச நீதிமன்றம் மற்றும் மற்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அழைக்கப்படக்கூடியது உச்ச நீதிமன்றம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஆமா சரி, 238 பிளஸ் ஒரு 12. அப்ப இது சரியான கூற்று. இலக்கியம், அறிவியல், கலை, சமூகத்துறையில இருக்கக்கூடிய ஒரு 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இதுவும் சரி. அதுக்கு அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு குறைந்தபட்சம் இருக்கணும். ஆமா, இதுவும் சரி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்ன்றாங்க. இது தவறானது. ஏன் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது ஒரு மாநிலத்துடைய எம்எல்ஏ ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால மட்டும்தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப 1, 2, 3 மட்டும்தான் சரியானது. எந்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து சரியான விடை. அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 62ங்கிறாங்க. கிடையாது, 65. அப்ப இது தவறான கூற்று. அடுத்தது நடுவண் அரசுடைய 3வது அங்கமா எது இருக்குன்னா நீதித்துறை இருக்கிறது. இது சரியானது. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு கீழே வருமானா வராது. ஒண்ணு தனக்கே உரிய நீதி வரையறைக்குள்ள வரும், இல்லைன்னா நீதி புனராய்வுக்கு கீழே தான் வருமே தவிர மேல்முறையீட்டு அதிகாரத்துக்கு கீழே வராது. ஓகேங்களா? அடுத்தது உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஆணை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துமானா ஆம் படுத்தும். அப்ப 2 மற்றும் 4 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பொறுத்துக.
சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது என்ன சொல்லும்? குடியரசுத் தலைவர் இந்திய நிர்வாகத்தை நேரடியாகவோ அல்லது அவருடைய சகாக்கள் சார்நிலை அலுவலர்களை வைத்தோ அவர் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த 53. அப்ப அவருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு 53. அடுத்தது சட்டப்பிரிவு 63 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நியமனம், அவருடைய அலுவலகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 63. 53 குடியரசுத் தலைவர், 63 துணை குடியரசுத் தலைவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 356 அப்படின்னா என்னன்னா மாநில நெருக்கடி நிலை, மாநில அவசர நிலைன்னு சொல்லுவோம். சோ அது 3வது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சட்டப்பிரிவு 76 அப்படிங்கிறது இந்திய நாட்டுடைய தலைமை வழக்குரைஞர் நியமனத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த 76. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சட்டப்பிரிவு 352 அப்படிங்கிறது உள்நாட்டு நெருக்கடி நிலை. இது என்னமோ புதுசா தேசிய நெருக்கடி நிலை தானே. அப்ப எப்படி இது உள்நாட்டு நெருக்கடி நிலைன்னு கொண்டு வரீங்கன்னா, தேசிய நெருக்கடி நிலையை 2ஆ பிரிப்பாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். ஒண்ணு உள்நாட்டு நெருக்கடி நிலை, இன்னொன்னு வெளிப்புற நெருக்கடி நிலை, வெளிநாட்டு நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது என்ன வெளிப்புற நெருக்கடி நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு கண்ட்ரி ஒரு போர் தொடுக்குது, இல்ல நம்மளுடைய எல்லை பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னா அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது வெளிப்புற நெருக்கடி நிலை. அதுவே நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் பொழுதும் இதே 352 பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா ஒரு மாநில அரசு சரியாக செயல்படலைன்னு ஆளுநர் கடிதம் அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க நடக்குது அப்படின்னா 356க்கு கீழவும் அவசர நிலை பிறப்பிக்கப்படலாம். ஒரு சில நேரங்கள்ல 352க்கு கீழவும் அவசர நிலை பிறப்பிக்கப்படும். ஓகேங்களா? சோ அதுதான். சோ அப்ப உள்நாட்டு நெருக்கடி நிலைங்கிறது அதை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப மொத்தமா இந்த லெசன்ல இருக்கக்கூடியத பார்த்தாச்சு. அதாவது என்ன கண்டென்ட் குடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொன்ன ஆர்டிகல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ இன்றைய வகுப்புல நம்ம லெசன் 2 பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டில இருக்கக்கூடிய லெசன் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம லெசன் 1 பார்த்திருக்கோம். அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இல்லனா எப்பவுமே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் பாலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்க நம்மளுடைய சேனல்ல. அதுலதான் அப்லோட் ஆகும். இதே மாதிரி தமிழுக்கும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் 2025 தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல தமிழ் இலக்கண பகுதிகள்லாம் இருக்கும். இலக்கிய பகுதிகளுக்கு நம்ம பழைய பகுதியே தான் இங்கேயும் கவர் ஆயிருக்கும். ஒரே ஒரு டாபிக் இந்த நாலடியார், நான்மணிக்கடிகை, அறநூல்கள் பத்தி கவர் ஆயிருக்கும். அது இலக்கிய பகுதிகள்லயே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் வீடியோக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செகண்ட் லெசன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸ்க்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களும் பயன்பெறட்டும். For more videos, stay tuned with Be a Book. Thank you.